ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே यस्य सारस्वतं स्रोतो वकुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं शटारिं तमुपास्महे वैकुण्ठनाथ विजयासन भूमिपाल देवेश पंकज विलोचन चोरनाट्यान् निक्षेप वित्तमकरायत कर्णपाशान् नाथं नमामि वकुलाभरणेन सार्धम् 108 திவ்யதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஆழ்வார் நவதிருப்பதிகளில் ஒன்றான திருத்தொலைவில்லி மங்கலம் என்கிற இரட்டை திருப்பதி விஷயமான சுவாமி நம்மாழ்வாருடையதான திருவாய்மொழி அனுபவத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நாயிகாபாவத்திலே பராங்குஷ நாயகியானவள் இந்த எம்பெருமானிடத்திலே கொண்ட தீராத காதலினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடியதான இந்த பதிகம் நம்ம எல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறது. கடைசியா 7வது பாசுரம் பார்த்தோம். அன்னை மீர் அணிமாமையில் சிறுமாணிவல் நம்மை கைவலித்து என்ன வார்த்தையும் கேட்குறால் தொலைவில்லி மங்கலம் என்றல்லால் முன்னம் நோற்ற விதிகொளோ முகில்வண்ணன் மாயங்கொளோ அவன் சின்னமும் திருநாமமும் இவள் வாயனகள் திருந்தவே அப்படின்ற பாசுரத்துல இந்த பொண்ணும் தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லயே நினைச்சுட்டு இருக்காளே, அப்படியே பார்த்துட்டு இருக்காளே. ஏன் நாமெல்லாம் கூட தானே அந்த ஊருக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோம். நாமெல்லாம் இவ்வளவு மாதிரியா பித்து பிடிச்சாப்புல அந்த ஊரையே நினைச்சுட்டு அங்கேயே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு தோழியினிடத்திலே தாய்மார்கள் கேட்கிறா. தோழி சொல்றா, அம்மா நீங்க கேட்கறதெல்லாம் வாஸ்தவம் தான். நீங்களும் தான் போனங்க, நானும் தான் போனேன். ஆனா நாமெல்லாம் அந்த மாதிரி புலம்பலையேன்னு சொல்றாங்களே, அவள் புலம்புவதற்கு காரணம் அவளுடையதான காதல். அந்த திவதேசத்திலும் அந்த எம்பெருமானிடத்திலும் அவளுக்கு எத்தனை ஈடுபாடு இருந்தால் அப்படியே பார்த்து கொண்டோ அதையே சொல்லிக் கொண்டோ அவனையே நினைத்துக் கொண்டோ இப்படி இருப்போவோ. இவ ஏன் இப்படி இருக்கான்னா எனக்கு 2 காரணம் தோன்றது. ஒன்னும் முன்னம் நோற்ற விதிகளோ, இவள் ஏதோ பாக்கியம் பண்ணி இருக்கிற. நோற்ற விதிகளோ, இவள் ஏதோ பாக்கியம் பண்ணிருக்கா அப்படின்னு தோழி சொல்றா. அம்மா சொல்றா, அவ ஒன்னும் பாக்கியம் எல்லாம் பண்ணல, நாம் பெத்து வளர்த்த பொண்ணுதானே, என்னோடையதான் இருந்துட்டு இருக்கா. அவ என்னத்த பாக்கியம் பண்ணினா? சொல்லப்போனா நான் முதல் முறை அவளை தொலைவில்லி மங்கலம் அழிச்சுட்டு போறச்ச சின்ன பொண்ணோவோ, ஒன்னும் தெரியாது, விவரம் போறாது, லோகம் தெரியாது அவளுக்கு. அவ என்னத்த பாக்கியம் பண்றது அப்படின்னா, நீங்க பார்த்து பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி ஜென்மங்கள்ல ஏதோ பாக்கியம் பண்ணிருக்காவோ. முன்னம் நோற்ற விதிகளோ, முதல்ல நோற்ற விதிகளோ ஏதோ பாக்கியம் பண்ணிருக்கா. அவ பாக்கியம் பண்ணதை நான் பார்க்கலையே, அவ ஒன்னும் பண்ணலேன்னு அம்மா சொன்னதுக்கு நீங்க இந்த ஜென்மாவிலே தானே அவளுக்கு தாய். ஒரு ஜென்மாவிலும் ஒரே உறவு அப்படி தொடர்ந்து வரதான். ஆகையினால இதுக்கு முன்னாடி ஏதோ ஜென்மங்கள்ல பண்ண பாக்கியத்தினுடைய விசேஷமா இப்படி இருக்கலாலோ என்னமோ. முன்னம் நோற்ற விதிகளோ, சரி அப்படி இருந்தா கூட நீ சொல்ற மாதிரி முன் ஜென்மங்கள்ல பண்ண பாக்கியம்னு கூட வச்சுக்கலாம். அப்படியே இருந்தாலும் கூட பொதுவா பெருமாள், பொதுவா திவதேசங்கள் அப்படின்னு இவ விஷ்ணு பக்தியா இருந்தாலானா கிருஷ்ண பக்தியா இருந்தாலானா பரவாயில்ல. ஆனா தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி பக்தி இருக்கிறதே அந்த ஊர் மேலையும் அந்த பெருமாள் பேர்லயும். நீ சொன்ன மாதிரி ஏதோ பாக்கியம் பண்ணிருந்தா கூட தொலைவில்லி மங்கலத்துக்கென்று தனியாக ஒரு பாக்கியம் பண்ணிருப்பாலோ அப்படின்னு நீங்க கேட்கறங்கோ. பராங்குஷ நாயக்கனுடைய அம்மாக்கள் கேட்கிறா. அதுக்கு இந்த தோழி பதில் சொல்றா, நீங்க கேட்கறது புரியறது எனக்கு, ஆனால் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது, அவள் தான் பதில் சொல்ல வேணும். ஏன்னா எம்பெருமானிடத்துல ஈடுபாடு, திவதேசங்கள்ல ஈடுபாடுன்னு சொன்னா எல்லாருக்கும் வரும். ஆனால் குறிப்பா ஒரு திவதேச எம்பெருமானிடத்திலே ஒரு திவதேசத்திலே ஈடுபாடுன்னு சொன்னால் அது ஏன் அப்படின்றத அனுபவிக்கிறவால்தான் கேட்கணும். எனக்கு அத்தனை தூரம் அனுபவம் இல்லாதபடினாலே என்னாலே அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஆக முன்னம் நோற்ற விதிகளோ, ஏதோ பண்ண பாக்கியம், அதனுடைய காரணமா இப்படி இவளுக்கு இந்த காதல் வந்திருக்கலாம். அல்லது முகில் வண்ணன் மாயங்கொலோ, மழைக்கால மேகம் போன்ற நிறத்திலே இருக்கக்கூடிய அந்த தேவர் பிரான் இருக்கிறானே, அவன் பண்ணின மாயம் எம்பெருமானுடையதான ஆச்சரிய சேஷ்டித்தம்.
என்னைக்கு அழகான இந்த பெண்ணை எம்பெருமான் பார்த்தானோ, நமக்கு ஏத்த அழகி இவள், இவளை விட்டுடக்கூடாது அப்படின்னு இவள் எப்படி அவனை பார்த்த க்ஷணத்திலே அவன் மேல் காதல் வயப்பட்டாலோ, அதுபோல இவளை பார்த்த மாத்திரத்தில் இவள் மீது காதல் வயப்பட்டு இவளை தன்னிடத்திலே கொள்ள வேணும் என்று எம்பெருமான் சங்கல்பித்து விட்டான். அதனாலே இவனை தவிர, இவன் பெயரை தவிர, இவன் ஊரை தவிர வேறு எதுவும் இவள் வாயில் வராதபடிக்கு எம்பெருமானுடையதான சங்கல்பம். அதனால இவள் இப்படி இருப்பதற்கு காரணம் ஒன்னோ இவளுடைய பாக்கியமாக இருக்கலாம், அல்லது அந்த எம்பெருமானாக இருக்கலாம் அப்படின்னு இருக்கிற பாசிபிலிட்டிஸ் எல்லாம் சொல்றா. சொல்லிட்டு அந்த அம்மாக்கள் மேல ஏதானு கேட்கிறாளா, அவளுக்கு சமாதானம் சொல்லலாம்னு அவளை பாக்குறா. திரும்பவும் அந்த அம்மா புரிஞ்சிக்காம சொல்றா, அப்படியே பாக்கியம் அப்படின்னா அவ ஏதோ இப்ப பண்ணலன்னாலும் முன்ஜென்மத்துல பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்க, நீ சொல்றது வாஸ்தவம். அவ முன்ஜென்மத்துல என்ன பண்ணான்னு நமக்கு எப்படி தெரியும்? ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் உண்டு. முகில்வண்ணன் மாயங்களோ அப்படின்னு அந்த பெருமாள் இவளை மயக்கினான்னு சொல்றையே, அந்த பெருமாள் ஏன் இவளை மட்டும் மயக்கினா, நம்மளை எல்லாம் மயக்கல? சொல்ல போனா தொலைவில்லி மங்கலத்துக்கு போனோம்னு சொல்லி ஆசைப்பட்டு அழிச்சுட்டு போனதே நான் தானே. இதுதான் திருத்தொலைவில்லி மங்கலம்னு பராங்குஷ நாயகி காட்டினதே நான் தானே. இவன் தான் தேவர் பிரான்னு சொல்லி அவனை அனுபவிப்பதற்குரியதான அந்த பக்தியை, ருச்சியை சொல்லிக் கொடுத்ததே நான் தானே. அப்போ இவளுக்கு முன்னாலேயே அந்த எம்பெருமானிடத்திலே நான் காதல் வசப்பட்டிருக்கிறேனே, அவன் என்ன ஒண்ணும் பண்ணலையே. சரி, என்ன விட்டுடு, நீயும் இவளாட்டமா வயசு பொண்ணுதான், நீயும் அவன் மேல காதலோடு இருக்கிற, உன்னையும் ஒண்ணும் பண்ணலையே, இவளை மட்டும் மயக்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றா, அணிமாமையில் சிறுமான் இவள், இவள் மான் குட்டியை போன்றே துள்ளுகிற அழகான கண்களை உடையவள் பராங்குஷ நாயகி. துள்ளிண்டு வர மானுடைய கண் கருமையா எவ்வளவு அழகா அப்படி காதலோட கூட நம்மை ஈர்க்கிறதோ, அந்த மாதிரி பாக்குறவால ஈர்க்கக்கூடிய காதல் பார்வை உடையவள் பராங்குஷ நாயகி. அந்த மான் அப்படி துள்ளி கொண்டு வருகிற அந்த அழகு, துள்ளி கொண்டு வருகிற மானின் கண்களில் தெரிகிறக்கூடிய காதல், இது மேகத்தை மயக்கிறது. மேகம் அப்படியே மழை வராப்புல இறங்கித்துன்னா மானுக்கு கொண்டாட்டமா, மேகத்தை நோக்கி அப்படி துள்ளிண்டு பாஞ்சுண்டு ஓடுமா மான். அந்த மானுடைய கண்களை பார்த்த உடனே அந்த சந்தோஷத்திலே ஆனந்த கண்ணீரை பொழிவது போல மேகம் மழை பொழியுமா. முகில் வண்ணன் மாயம் கொலோ, அவனோ மேகவண்ணன், இவளோ மானை போன்ற கண்கள் உடையவள். மேகத்துக்கிட்டக்க மான் கண்ணுக்கு காதல், மான் கண்ணு கிட்டக்க மேகத்துக்கு காதல். அதனால அவனோ மேகவண்ணன், இவளோ மானை போன்ற கண்களை உடையவள். ஆகையினாலே சிறு மானின் கண்ணழகு அந்த முகில்வண்ணன் சொல்லக்கூடிய மேகவண்ணனை ஏதோ மயக்கி இருக்கிறது. அதனாலே மேகமான அவன் இந்த மானை மயக்கி இருக்கிறான். இவாளுக்குள்ள நடந்த இந்த ஆச்சரியமான காதல் பரிமாற்றம் என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம், புரிந்த விஷயம், நமக்கெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஆகும். அதனாலே அவ ரெண்டு பேருக்கும் இத்தனை ஸ்நேகம் இருக்கிறது, அவன் பேரையே சொல்லி புலம்பின்றிருக்காயோ. அந்த எம்பெருமான் இவள் கிட்டக்க காட்டக்கூடிய அன்புக்கும் காதலுக்கும், இவள் அவனிடத்திலே காட்டக்கூடிய அன்புக்கும் காதலுக்கும் நம்மால அளவு சொல்ல முடியாது. இத்தனைதான் இவளுடைய காதல் அப்படின்னு நம்மளால அளவு சொல்ல முடியாது. இவா ரெண்டு பேருக்கு இடையில நடக்கக்கூடிய அன்பின் பரிமாற்றம், காதல் பரிமாற்றம் ஆச்சரியமானது. அதனாலதான் மாய அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தத்தை ஆழ்வார் பயன்படுத்தி இருக்கிறார். மாயம் கொலோ, மாயம் அப்படின்னா மேஜிக் அர்த்தம் இல்லை, ஆச்சரியம். இத்தனை காதலோடு கூட ஒரு காதலி ஒரு காதலனிடத்திலே இருக்க முடியுமா? இத்தனை காதலோடு கூட ஒரு காதலன் ஒரு காதலின் இடத்துல இருக்க முடியுமான்னு சொல்லி ஆச்சரியப்படும்படியான காதல் இவர்களுடையது. அந்த காதல் இவ உடம்பெல்லாம் நிறைஞ்சிருக்கு, இவ மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு, இவ ஆத்மாவை ஆக்கிரமிச்சிருக்கு. அதனாலதான் எப்போதும் காதலனான அவன் பேரை, அவனுடைய சின்னங்களை, அவன் ஊர் பேரையே சொல்லிட்டு இருக்கா. அவன் சின்னமும் திருநாமமும் இவள் வாயனகள் திருந்தவே. அவன் சின்னம், எதெல்லாம் எம்பெருமானுடைய சின்னங்கள் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ, அல்லது எதெல்லாம் ஒரு தேவதை சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்கிறதோ, அந்த சின்னங்களே இவ வாயில வர்றது, அதையே சொல்லிட்டு இருக்கா. அவனுடைய பெயர்களையே இவ வாயில சொல்லிட்டு இருக்கா. அதுவும் திருந்தவே, ரொம்ப ஆச்சரியமா சொல்றா. ஏதோ தத்துவத்துன்னு வளராம எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி பக்தியோடு கூட ஆசையோடு கூட சொல்றா. அது என்ன எம்பெருமானுடைய சின்னங்கள் அப்படின்னா, இதுதான் எம்பெருமான் அப்படின்னு மற்றவாளுக்கு அறிவிக்கக்கூடியவை அவனுடைய சின்னங்கள். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு ஒருத்தனை எது அறிவிக்கிறதுன்னா, அவன் நெற்றியில இருக்கக்கூடியதான திருமண் காப்பு. முதல்ல ஒருத்தர் ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படின்னா திருமண் காப்பை பார்த்து ஸ்ரீ வைஷ்ணவான்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி
எம்பெருமானை அறிவிக்கக்கூடிய சின்னங்கள் அடையாளங்கள் என்ன அப்படின்னு பார்த்தால் நிறைய உண்டு. எம்பெருமானுடைய ரூபம் விக்கிரகம், எம்பெருமானுடைய தோற்றத்தை வைத்து இவன் பெருமாளா இல்லையான்னு சொல்லலாம். ஒண்ணும் எம்பெருமானுக்கு இருக்கிற குணங்களை வைத்து இவன் பெருமாளா இல்லையான்னு சொல்லலாம். எம்பெருமானுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய நாச்சிமார்கள்னு சொல்லக்கூடிய பிராட்டிமார்களை வைத்து இவன் எம்பெருமானா இல்லையான்னு சொல்லலாம். எம்பெருமானுடைய குணங்களை வைத்து சொல்ல வேண்டுமென்னால் எம்பெருமானை உபயலிங்கன் அப்படின்னு சொல்லுவார். உபயலிங்கன் அப்படின்னா ரெண்டு விதமான தன்மைகளை உடையவன், அதாவது நேர் எதிர்மாறான ரெண்டு விதமான தன்மைகளை உடையவன். இதை ஸ்ரீபாஷ்யத்திலே சுவாமி ராமானுஜரும் கூட உபயலிங்காதிகரணம்னு சொல்லக்கூடியதான அதிகரணத்திலே சாதிக்கிறார். ஒன்னு அகில ஹேய பிரத்யநீகத்துவம். அப்படின்னா ஹேயம் அப்படின்னா வில வேண்டியதான குணங்கள், மட்டமான குணங்கள். பிரத்யநீகத்துவம் அப்படின்னா விட்டொழிந்தமை. இந்த லோகத்திலே எதுவெல்லாம் மனுஷனுக்கு இருக்கக்கூடாத குணங்களோ, எதுவெல்லாம் மற்றவர்களாலே விரும்பப்படாத குணங்களோ, எந்த குணங்கள்லாம் இருந்தா ஒருத்தனுக்கு அது தோஷமோ அந்த குணங்கள் துளியும் இல்லாதவன். அமங்கலமான குணங்கள், ஆக்ரோஷமான குணங்கள், ஆக்ரகமான குணங்கள், இதெல்லாம் துளியும் இல்லாதவன் அப்படின்றது அகில ஹேய பிரத்யநீகன் அப்படின்ற சப்தத்தினாலே சொல்லப்படுகிறது. சரி சுவாமி, ஒருத்தனிடத்துல கெட்ட குணங்கள் மாத்திரம் இல்லாது போனா போருமா? அது போராது, நல்ல குணங்கள் எல்லாம் இருக்க வேணும் அவனிடத்துல. நல்ல குணங்களுக்கு ஆத்ம குணங்கள், கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்றோம். கல்யாணம் அப்படின்னா மங்களம், மங்களமான குணங்களை உடையவன். எந்த குணங்கள் இவனிடத்திலே இருந்தால் மற்றவாளுக்கு இவனால பிரயோஜனமோ அந்த குணங்கள் கல்யாண குணங்கள். அந்த கல்யாண குணங்கள் எல்லாம் ஒருத்தனிடத்திலே இத்தனை இருக்க முடியுமோன்னு சொல்லி ஆச்சரியப்படும்படியாக அத்தனை கல்யாண குண கூட்டங்களுக்கும் ஒரே வசிப்பிடமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். இதை ஸ்ரீபாஷ்யக்காரர் முதலான ஆச்சாரியர்கள் கத்தியங்கள் எல்லாம் ஆச்சரியமா சொன்னான். ஒருவனிடத்திலே இருக்கக்கூடாத குணங்கள் இல்லாமல் இருத்தலும், இருக்க வேண்டிய குணங்கள் பூரணமாக நிறைந்திருத்தலும், இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு உபயலிங்கம்னு பேரு. இந்த உபயலிங்கத்தை உடையவன் உபயலிங்கன். ஆகையினாலே எம்பெருமானை உபயலிங்கன்னு சொல்றோம். இது குணங்களினாலே இவன் எம்பெருமான் என்பதற்கான சின்னம், அடையாளம். இன்னொன்னு, ஒருத்தன் ராஜா, ஒரு பெரிய சக்கரவர்த்தி அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, அவன் வெண் கொற்ற குடைன்னு சொல்லக்கூடியதான வெள்ளை நிற குடையின் கீழே அமர்ந்து கொண்டிருப்பான். அந்த ராஜாவினுடைய சிம்மாசனத்துக்கு மேல ஒரு வெள்ளை வெள்ளையல்னு ஒரு குடை ஒண்ணு இருக்கும். பக்கத்துல பணிப்பெண்கள் நின்று கொண்டு சாமரம் வீசின்றிருப்பா. இப்படி ஒரு அரசனுக்கு குடையும் சாமரமும் அவன் ராஜா என்று அறிவிக்கக்கூடியதான சின்னங்கள். ஒரு சபையில நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கா, யார் ராஜான்னு பார்த்தா யார் தலையில குடை இருக்கோ, யாருக்கு ரெண்டு பேர் சாமரம் வீசின்னு இருக்காளோ அவன் தான் ராஜான்னு சொல்லிடலாம். அதே போல ராஜாவுக்கு குடையும் சாமரமும்னு சொல்லக்கூடிய ரெண்டு அடையாளங்களை போல எம்பெருமானுக்கு அகிலஹேய பிரத்யநீகத்துவம், கல்யாண குணாகரத்துவம்னு சொல்லக்கூடியதான இரண்டு சின்னங்கள். இதை வைத்து அவனை எம்பெருமான் அப்படின்னு வேதம் காட்டி கொடுக்கிறது, சாஸ்திரங்கள்லாம் காட்டி கொடுக்கிறது. இது குணங்களினாலே அடையாளம். பிராட்டிமார்களாலே அடையாளம் அப்படின்னா, எந்த தேவதைக்கும் மார்பிலே பிராட்டிகள் கிடையாது, பத்னிமார்கள் கிடையாது பெருமாளை தவிர. வடிவாயனின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு எம்பெருமானுடைய வலது மார்பிலேதான் பெரிய பிராட்டியார் ஸ்ரீதேவி அமர்ந்து கொண்டிருக்கிறாள். ஆகையினாலே திருமழிசை பிரான் சாதித்தாரே, திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவுன்னு, எவனுக்கு பிராட்டியனுடைய சம்பந்தம் இல்லையோ அவனை தெய்வமாக ஒற்றுக்கொள்ள மாட்டேன். அதனாலதான் நாராயணனுடைய திருவடிகளை சரணாகதி பண்ணணும்னு சொல்லல, ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை சரணாகதி பண்ண வேணும். பிராட்டியை ஒரு க்ஷணம் கூட பெரியாமல் இருக்கிற எம்பெருமானுடைய திருவடியை சரணாகதி பண்ண வேணும் என்னால் பிராட்டியையும் பெருமாளையும் சேர்த்தே பற்ற வேண்டும். ஆகையினாலே எவன் மார்பிலே தர்மபத்னியான பிராட்டியோடைய கூட திகழ்கிறானோ அவன் பெருமாள் அப்படின்னு பிராட்டியும் எம்பெருமானுக்கு ஒரு சின்னம். ஆக அகிலஹேய பிரத்யநீகத்துவம், கல்யாண குணாகரத்துவம்னு சொல்லக்கூடிய குணங்கள் ஒரு சின்னம், மார்பிலே பிராட்டி இருப்பது ஒரு சின்னம். இதுக்கும் மேலே சங்க சக்கரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு எந்த தேவதைக்கும் இல்லாமல் இவன் மட்டுமே தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஒரு சின்னம். அதுக்கும் மேலே தேவர் பிரான், மணிவண்ணன், அரவிந்தலோச்சனன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமங்கள் எல்லாம் இவனையே குறிக்கின்றன. எவன் ஒருத்தன் எல்லா தேவர்களையும் படைத்து அவர்களுக்கு சக்தியை கொடுத்து அவர்களுக்கு படியளந்து
அவர்களை நியமிக்கிறானோ, எந்த தேவர்களுக்கு கஷ்டம்னு வந்த போது இவன் திருவடியிலே வந்து விழுந்து சேவிக்கிறார்களோ அந்த தேவர்களுக்கெல்லாம் பிரானாக சுவாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த திருநாமங்கள் எல்லாம் கூட இவனையே குறிப்பிடுகின்றன. உபனிஷத் சொல்றது எது பரதத்துவம் அப்படின்னா, எது தாமரை கண்களை உடையதோ அது பரதத்துவம். எவனுடைய கண் தாமரையை போல இருக்கிறதோ அவன் பரதத்துவம். இவனுக்கு பேரே அரவிந்தலோச்சனன், செந்தாமரை கண்ணன் பேரு. ஆகையினால இப்படி பல சின்னங்கள் இந்த எம்பெருமானுக்கு உண்டு. இவன் தான் பரம்பொருள் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய சின்னங்கள் பலதும் எம்பெருமானிடத்துல உண்டு. இதெல்லாம் திரும்ப 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 இவ வாயால சொல்லிட்டு இருக்கா. அவன் சின்னமும் அவனுடைய சின்னங்களும் திருநாமமும் அவனுடைய பெயர்களும் இவள் வாயனகள் இவ வாயால சொல்லிட்டு இருக்கா. எப்படி சொல்றான்னா, திருந்தவே ரொம்ப ஸ்பஷ்டமா ரொம்ப ஆச்சரியமா சொல்றா. ஏன் இப்படி சொல்றான்னா, இவ இந்த மாதிரி எல்லாம் சொல்லணும்னு பெருமாள் ஆசைப்படுறானா. அது என்ன சுவாமி, பெருமாளை பாடுறதுக்கு 1000 பேர் இருக்கா, இவதான் பாடணுமான்னா, இவ அந்த அளவுக்கு பெருமாளுடைய மனசிலே நீங்காத இடம் பெற்றிருக்கிறாள். அதுக்கு காரணம் இவளுடையதான காதல். முதல்ல இவள் எம்பெருமான் மீது கொண்ட காதல், இரண்டாவது எம்பெருமான் இவள் மீது கொண்ட காதல். அந்த காதலின் ஆழத்தினாலே இவள் எம்பெருமானை வர்ணித்தும் அனுபவித்தும் பாடக்கூடிய பாசுரங்கள், இதையெல்லாம் கேட்ட எம்பெருமானுக்கு கிளிய போல அழகா பேசக்கூடிய இவள் வாயாலே பாசுரங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை, ஒரு உந்துதல், ஒரு அவா பெருமாளுக்கு. ஆகையினாலே இவள் வாயால பாசுரம் வாங்கிக்கணும்னு பெருமாள் ஆசைப்படுறான். அதனாலதான் இப்படி இருந்து இவ புலம்பின்னு இருக்கா. இவ உங்களாட்டமா என்னாட்டமா சகஜமா லோக காரியத்தை பார்த்துட்டு அப்படி இருந்தாலானா இந்த பாசுரங்கள்லாம் பெருமாளுக்கு வருமோ? தேனை விடவும் தேனில் ஊறிய பலாச்சுளைகளை விடவும் இனிமையாக இருக்கக்கூடிய இந்த பாசுரங்கள் கிளியை போன்ற அழகிய குரலை உடைய இவள் வாயாலே வர வேண்டும், அதை தான் காதாலே கேட்டு மகிழ வேண்டும் என்பதற்காக தன் மீது காதல் பிடித்தவள் போல இவளை எம்பெருமான் ஆக்கியிருக்கிறான். இவளுடைய நிலைமைக்கு எம்பெருமான் தான் காரணம் அப்படின்னு இந்த தோழி சொல்றா. பகவான் ஒன்னத்தை சங்கல்பிச்சுட்டானா அதை யாரால மாத்த முடியும்? நான் நினைக்கிறேன் இவள் இப்படி இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த அரவிந்தலோச்சனன் தேவரபிரான் தான். அதனால இவளை மாத்திரன்ற முயற்சியை கைவிட்டுடுங்கோ. பெருமாள் இவளுடைய பாசுரம் கேட்கணும்னு எதுக்கு ஆசைப்படுறான்னு சொல்லட்டுமா? அவனுடைய சின்னங்கள் இருக்க, சங்கு சக்கரம் பிராட்டி கதை தாமரை கண்ணு, அதே மாதிரி அவனுடைய திருநாமங்கள் இருக்க, முகில்வண்ணன் செந்தாமரை கண்ணன் அரவிந்தலோச்சனன் தேவரபிரான்னு. இதெல்லாம் எத்தனையோ பேர் சொல்லி அவனை நமஸ்காரம் பண்றா, ஸ்தோத்திரம் பண்றா. ஆனா அதெல்லாம் பராங்குஷ நாயகியனுடைய வாயில ஒரு முறையாவது வந்துடாதா அப்படின்னு பெருமாள் ஏங்குறானாம். நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? நம்ம ஆத்து குழந்தை நம்மளை சேர்ந்தவா பெருமாளுடைய பேரை ஒரு முறையான சொல்ல மாட்டாளா? ஆழ்வாருடைய ஆச்சாரியர்களுடைய திருநாமத்தை ஒரு முறையாவது சொல்ல மாட்டாளான்னு நாம ஏங்குவோம். ஆனால் இந்த பராங்குஷ நாயகி வாயில நம்ம பேரும் நம்முடைய ஆமடையா பேரும் நம்முடைய சின்னங்களுடைய பேரும் ஒரு முறையாவது வந்துடாதா? அவ ஒரு பாசுரம் பாட மாட்டாளா அப்படின்னு பெருமாள் ஆசைப்படுறானா. இவள் தமிழ்ல பாசுரம் பாடினாலும் நடுவுல நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகள்லாம் அப்படியே பயன்படுத்துறா. அரவிந்தலோச்சனன் சொல்றா. அரவிந்தலோச்சனன் அப்படின்னா செந்தாமரை கண்ணன் தமிழ்ல சொல்லணும். அரவிந்தம் லோச்சனம் ரெண்டுமே சம்ஸ்கிருத பதம். ஆனாலும் இவள் அதை அப்படியே பயன்படுத்துறா. பொதுவா தமிழ் மொழியில பாடல் ஏற்றணும் அப்படின்னா தூய தமிழ்ல தான் ஏற்றணும். சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகம் எழுதணும்னா தூய சம்ஸ்கிருதத்துல தான் எழுதணும். ஆனால் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நமக்கு தமிழும் சம்ஸ்கிருதமும் ரெண்டு கண்ணு போல. ஆகையினால சம்ஸ்கிருத ஸ்தோத்திரங்களிலும் தமிழ் பதங்களை அப்படியே கையாண்டிருப்பதை பார்க்கலாம். ஆழ்வார்களுடைய தமிழ் பாசுரங்களிலும் சம்ஸ்கிருத வார்த்தைகளை அப்படியே கையாண்டிருப்பதை பார்க்கலாம். இது உபய வேதாந்த சம்பிரதாயம்னு சொல்லக்கூடிய நம்ம சம்பிரதாயத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடியதான ஒரு ஏற்றம். வட சொற்களும் கூட இவள் வாயிலே வருகிற போது தேனும் இனிய செந்தமிழ் சொல்லாக எம்பெருமானுடைய காதுல போய் உணர்ந்தான். இருந்திருந்து அரவிந்தலோச்சன என்றழைக்குமே அப்படின்னா இருந்திருந்து செந்தாமரை கண்ணா என்றிறங்குமே அப்படின்னு சொல்லலாம் இல்லையோ? தமிழ்லயே பாடிட்டு இருக்காளே, இவ வாயால ஒரு சம்ஸ்கிருத பேரை கேட்டா எத்தனை நன்னா இருக்கும் அப்படின்னு பெருமாள் ஆசைப்படுறானா. அப்ப பெருமாள் என்ன பண்றானா, செந்தாமரை கண்ணன் இவள் சொல்ல வரச்ச அப்படியே இவளுடைய நாக்குல ஏறி உட்கார்ந்துட்டு அரவிந்தலோச்சனன்னு சொல்ல வைக்கிறானா. இப்ப ஒருத்தர் தொடர்ந்து தமிழ் பாசுரமே பாடிட்டு இருக்கார், ரொம்ப ஆச்சரியமா பாடுறார், நன்னா இருக்கு கேட்கறதுக்கு, அர்த்தமும் நன்னா சொல்றார், அனுபவிக்கிறார். அப்ப சில பேருக்கு ஆசை ஏற்படும், இவர் சம்ஸ்கிருத ஸ்தோத்திரங்களை சொன்னாரானா எப்படி இருக்குமோ? இவர் ஒரு ஸ்ரீமத் ராமாயணத்துக்கோ ஒரு பாகவதத்துக்கோ ஒரு விஷ்ணு புராணத்துக்கோ அனுபவம் சொன்னாரானா எப்படி இருக்குமோ? அதையும் இவர் வாயால கேட்கலாமே.
அப்படின்னு ஆசைப்படுறா. அப்போ சுவாமி கொஞ்சம் சம்ஸ்கிருத விஷயமாவும் சாதிக்கணும்னு கேட்கிறா. அப்ப அதையும் சாதிக்கிறார் அவர். அந்த மாதிரி இவள் பாடக்கூடிய பாசுரங்கள் அத்தனை அழகா இருக்கு, அத்தனை ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு பெருமாளுக்கு. தமிழிலேயே பாடிட்டு இருக்காளே, சம்ஸ்கிருதமா வரணும்ன்றதுக்காக பெருமாள் இவள் வாயாலே வரக்கூடிய வட சொற்கள்னு சொல்லக்கூடிய சம்ஸ்கிருதத்தையும் தனக்கு பிடித்த தமிழ் பாசுரமாகவே எம்பெருமான் அனுபவிக்கிறானாம். இந்த ஆழ்வார் சொன்னார், செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி. அதாவது ஆழ்வார்களுடைய பெருமை என்னன்னா, வட சொற்களை தமிழ் சொற்களா எடுத்துப்பா. அதே மாதிரி ஆச்சாரியர்களுடைய பெருமை என்னன்னா, தமிழ் சொற்களை வட சொற்களா எடுத்துப்பா. ஆக இந்த ரெண்டு பாஷையும் நமக்கு ரெண்டு கண்ணை போலே. இதை எம்பெருமான் பராங்குஷ நாயகியினுடைய வாயிலிருந்து வரணும்னு எதிர்பார்க்கிறானாம். இப்போ இந்த தேவர் பிரான் மட்டுமல்ல, இவளாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட அத்தனை திவ்ய தேச பெருமாள்களும் தங்களுடைய சின்னங்கள், அடையாளங்கள், இவாளுடைய சங்கு சக்கரம், இவாளுடைய கதை, இவாளுடைய தாமரை கண்ணு, இவாளுடைய திருநாமங்கள், பெயர்கள், இதெல்லாம் இவ வாயால வந்தால் 4000 திவ்ய பிரபந்தத்திலே நாம் இடம் பிடிக்கலாம். 108 திவ்ய தேசங்கள்ல நம்முடைய ஊரும் இடம்பெறும். அதனாலே சாதாரண ஊராக இருக்கக்கூடிய தங்கள் ஊர்கள் எல்லாம் இவள் வாயாலே பாடப்பெற்று திவ்ய தேசங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக அந்த ஊரிலே தாங்கள் வசிக்கிற எம்பெருமான்கள் இவள் வசிக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரியிலே திருப்புலி ஆழ்வார் அடிக்கு வந்து இவள் முன்னாலே சேவை கொடுத்து, இவர்கள் வசிக்கக்கூடிய ஊர், அதாவது அந்த திவ்யதேசம், அங்க இருக்கக்கூடிய வயல்கள், சோலைகள், தோட்டங்கள், அங்க ஓடக்கூடிய நீர், அங்க இருக்கக்கூடிய மாடங்கள், மாளிகைகள், கோபுரங்கள், அந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடிய மதில் சுவர்கள், அங்க இருக்கக்கூடிய பக்தர்களான பாகவதோத்தமர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அப்படின்னு எல்லாத்தையும் பெருமாள் அப்படி காட்டுறானாம். அதாவது ஒரு திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் வந்து நம்மாழ்வார் முன்னால நிக்கிறார் அப்படின்னா பெருமாள் மட்டும் நிக்கல. நம்மாழ்வார் திருக்கோளூருக்கு போனா என்னெல்லாம் சேவிப்பாரோ அது மொத்தத்தையும் இங்க சேவை கொடுக்கிறான் பெருமாள். அங்க நதி ஓடினா நதி சேவையாருது, அங்க புஷ்கரணி இருந்தா புஷ்கரணி சேவையாருது, அங்க மதில் சுவர் இருந்தா மதில் சுவர் சேவையாருது, அந்த ஊர் பாகவதால் எல்லாம் இங்க சேவை சாதிக்கிறா, அங்க பெருமாள் தாயார் அங்க என்னென்ன இருக்கோ அத்தனையும் நம்மாழ்வார் கண்ணுக்கு தெரியுது. அதனாலே ஒரு திவ்ய தேசத்துக்கு போய் சேவித்து அந்த திவ்ய தேசத்தை வர்ணித்து பாடக்கூடிய மற்ற ஆழ்வார் பாசுரங்களைப் போலே இவருடைய பாசுரமும் இருக்கிறது. ஆனால் இவர் இடத்தை விட்டு நகரவே இல்லை. இப்படி இடத்தை விட்டு நகராத ஒருத்தரை தேடி வந்து பெருமாள்கள்லாம் வரிசை கட்டிண்டு தங்களுடைய விஷயங்களை எல்லாம் இவருக்கு தரிசனம் கொடுத்து இவர் வாயால பாடணும்னு ஆசைப்படுறான்னா, நம்மாழ்வார் வாயாலே பாடப்பெற்றதனாலே திவ்ய தேச அந்தஸ்தை பெற்று விடலாம், திவ்ய பிரபந்தத்திலே இடம் பெற்று விடலாம் அந்த பெருமாள்களுக்கெல்லாம் ஆசையாம். இந்த விஷயத்தை எந்த வரியால சொல்றாருங்க அப்படின்னா, அவன் சின்னமும் திருநாமமும் இவள் வாயனகள் திருந்ததே. எம்பெருமான பத்தின எல்லா விஷயங்களும் இவள் வாயாலே வரவேணும் என்று எம்பெருமான் ஆசைப்படுகிறான். அதற்காக இவளை இப்படி மாத்தி வச்சிருக்கான் பெருமாள். இவளை இப்படி பண்ணினது அந்த எம்பெருமானுடைய மாயம், அவனுடைய ஆச்சரியமான சேஷ்டிதம் இது. திருந்ததேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறம் பெறுவதற்காக. அப்படின்னா எல்லாருக்கும் பெருமாள் நாக்கு கொடுத்திருக்கார், பேச்ச கொடுத்திருக்கார், எதையோ பேசிட்டு இருக்கோம். ஆனா பெருமாள் விஷயமா ஏதோ கொஞ்சம் பேசினா, பாகவதாலான ஆழ்வார் ஆச்சாரியால் விஷயமா ஏதோ கொஞ்சம் பேசினா என் வாக்கு தூய்மை பெறுகிறது, நான் நிறம் பெறுகிறேன், என் ஆத்மா சத்தை பெறுகிறதுன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி மற்றவாள்லாம் பாடினாலானா எம்பெருமானையும் அவனுடைய சின்னங்களையும் அவனுடைய பிராட்டிமார்களையும் அவனுடைய திருநாமங்களையும், அது அவளுக்கு பெருமையா, அவா நிறம் பெறுகிறார்கள். அவளுக்கு பாசுரம் பாட தெரிஞ்சதனுடைய பலனை அவா எழுதுறா. ஆனால் நம்மாழ்வார் வாயால ஒரு திவ்யதேசமோ ஒரு பெருமாளோ ஒரு சங்க சக்கரமோ பாடுகிற போது அது திவ்யதேசத்திற்கு பாக்கியம், பெருமாளுக்கு பாக்கியம், பிராட்டிகளுக்கு பாக்கியம், அந்த சின்னங்களுக்கு பாக்கியம், அந்த ஊர் பாகவதாலுக்கு பாக்கியமா. அதனால இவள் வாயனகள் திருந்தவே. எத்தனை பேர் பாடினாலும் நம்மாழ்வார் பாடுகிற பாசுரத்தை போல வராது. அதனால எப்படியான அவருடைய வாயில பாட்டை வாங்கிடணும்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய ஆசை, அந்த ஆசைதான் இவளை இப்படி வச்சிருக்குன்னு சொல்லி முடிக்கிறா 7வது பாசுரத்துல. 8வது பாசுரத்திலே திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிரும் தாம் மலிந்து இருந்து வாழ் பொருணல் வடகரை வந்தொளவில்லி மங்கலம் கருந்தடங்கண்ணி கை தொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தொறும் இருந்திருந்து அரவிந்தலோச்சன என்றென்றே நைந்திரங்குமே.
திருந்து வேதமும் பவித்திரமான ருக்யஜ சாம அதர்வனன்னு சொல்லக்கூடிய 4 வேதங்களும், வேள்வியும் யாக யஜ்ஞங்கள்னு சொல்லக்கூடிய ஸ்ரோத கர்மாக்களும், திருமா மகளிரும், வேதத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய யாக யஜ்ஞங்களுக்கெல்லாம் பலன் தரக்கூடிய திருமா மகளிர் அப்படின்னா ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி முதலான பிராட்டிமார்களும் தாம் மலிந்து அந்த எம்பெருமானோட கூட சம்பந்தத்தோட எப்போதும் எம்பெருமான் அருகிலேயே சேர்ந்து சேர்த்தியிலே அமர்ந்து கொண்டு இருந்து வாழ்வதற்கு சிறப்பை உடைய இடமான பொருணல் வடகரை வன் தொலைவில்லி மங்கலம், தாமிரபரணியினுடைய வடக்கு கரையிலே இருக்கக்கூடிய அத்தியாச்சரியமான திவ்ய தேசமான திருத்தொலைவில்லி மங்கலம். அதாவது திருத்தொலைவில்லி மங்கலம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம் தாமிரபரணி நதிக்கு வடக்கு கரையிலே இருக்கிறது. அங்கே ஆச்சரியமா வேத பாராயணங்கள் நடக்கிறது, ரொம்ப உத்தமமா யாகங்கள்லாம் நடக்கிறது. அந்த வேதத்தையும் யாகங்களையும் ஏற்றுக்கொண்டு அதுக்கு பலன் தரக்கூடிய ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவி 3 தேவிமார்களும் அந்த எம்பெருமான் தேவர் பிரானோட கூட சேர்ந்து இருந்து கொண்டு வரவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காளாம் திருத்தொலைவில்லி மங்கலத்திலே. இப்படி இருக்கக்கூடிய திருத்தொலைவில்லி மங்கலம்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தை கை தொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் கருந்தடங்கண்ணி இருந்திருந்து அரவிந்தலோச்சன என்றென்றே நைந்திறங்குமே. அந்த தொலைவில்லி மங்கலத்தை கை தொழுத, அந்த தொலைவில்லி மங்கலம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்தை பார்த்து இவ கை கூப்பினாலே, எப்போ நீங்க இவள அங்க அழிச்சுட்டு போனீங்களே அன்னைக்கு, தொலைவில்லி மங்கலம்னா என்னன்னே தெரியாத இவள அங்க அழிச்சுட்டு போனீங்களோ இல்லையா உற்சவத்தப்போ, அப்ப இதுதான் தொலைவில்லி மங்கலம்னு நீங்க காட்டினப்ப இவ சேவிச்சாலோன்னு, அன்னைக்கு அந்த திவ்ய தேசத்தை பார்த்து இவ கை தொழுதாலே, கை கூப்பினாலே, அஞ்சலி பண்ணினாலே, அந்நாள் தொடங்கி அன்னையிலேருந்து இந்நாள் தோறும் இப்ப நீங்களும் நானும் இவளை பத்தி பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் கருந்தடங்கண்ணி, கருப்பா அழகான மானை போலே துள்ளுகிற காதலோட கூட உடைய கண்களை உடைய இவள். ஏற்கனவே அடியன் சொல்லியிருந்தேன், கருந்தடங்கண்ணி அப்படின்னா நல்ல கண்ணங்கரேல் இருக்கக்கூடிய அழகான கண்களை உடைய இளம்பெண் அப்படின்னு அர்த்தம். அப்படி கவர்ந்து இழுக்கக்கூடிய காந்த கண்களை உடையவளாம் இவள். கண்ணு யாரை கவர்ந்து இழுக்கிறதுன்னா யாரையோ கவர்ந்து இழுக்கல, சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை கவர்ந்து இழுக்கிறது. எப்படியானா பிராட்டிமார்களினுடைய மொத்த அழகும் எம்பெருமானுக்கே சொந்தமோ அந்த மாதிரி இவளுடைய கண்ணழகும் அந்த எம்பெருமான் ஒருவனுக்கே சொந்தம்னு சொல்லும்படியாக ஒரு கண்ணுக்கினியான் அப்படின்னு சொன்ன கண்ணனை போல இவளும் கண்ணுக்கினியவளான காதலோட கூட கூடிய கருந்தடங்கண்ணி அப்படின்னு பராங்குஷ நாயகிக்கு கருந்தடங்கண்ணின்னு பேரிங்க. அந்த கருந்தடங்கண்ணிய பராங்குஷ நாயகிய நீங்க அழிச்சுட்டு போய் தொலைவில்லி மங்கலம் உற்சவம் சேவை பண்ணி வச்சீங்களோன்னு, அன்னைக்கு அந்த திவதேசத்தை பார்த்து கை கூப்பினாலோன்னு, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்திருந்து அப்படின்னா நினைச்சு சாத்மிக்க அப்படின்னுவா. அதாவது உணர்ச்சி வசப்படுறது, பெருமாளை நினைச்சு திடீர்னு அப்படியே சைலண்ட் ஆயிடுறது, திரும்ப உணர்ச்சி வசப்படுறது, பெருமாளை நோக்கிறது, திரும்ப சாதாரணமாயிடுறது. அப்படி இருந்துன்னா யாரோ கோபமா இருக்கா, கோபத்துல புரிஞ்சு தள்ளுறா, திடீர்னு பேசாம இருக்கா, திரும்பவும் அதை நினைச்சுட்டாலானா கோவப்படுறா, திரும்பவும் பேசாம இருக்கா, இப்படி மாறி மாறி பேசினாலான்னா பெரியவா யாரான இருந்தா சொல்லுவா, என்னடா அது இருந்து கோவப்பட்டு இருக்க அப்படின்னு. இருந்துன்னா கேப் விட்டு திரும்ப அதையே பண்றதுன்னு அர்த்தம். அதை சாத்மிக்கன்னு சொல்லுவா சம்பிரதாயத்துல. அந்த மாதிரி இந்த கருந்தடங்கண்ணியான பராங்குஷ நாயக்கி இருந்திருந்து என்ன பண்றாளாம், அரவிந்தலோச்சன அப்படின்னு இந்த ரெட்ட திருப்பதியில 2வது திருப்பதியில இருக்கக்கூடிய எம்பெருமான் அரவிந்தலோச்சனன் இருக்கானே செந்தாமரை கண்ணன், அவனுடைய திருநாமங்களையே சொல்லி நைந்து இறங்கும் சோறு உற்று நோவுபடுவாள். அதாவது இந்த தொலைவில்லி மங்கலம்னு சொல்லக்கூடிய திவதேசம் அங்க வடகரையில இருக்கு, இவ தென்கரையில இருக்கா. நடுவுல தாமிரபரணி அப்படியே வந்து பிரவாகமா ஓடுறது, பயங்கரமான சத்தத்தோட பேர் இறைச்சலோட ஓடுறது. இவோ தென்கரையில கத்தக்கூடியதான சத்தம் அந்த தாமிரபரணி சத்தத்தை எல்லாம் தாண்டி வடகரையில இருக்கக்கூடிய பெருமாள் காதுல உழணும். அப்ப எத்தனை சத்தமா கத்தணும் இவோ. அதனால தொலைவில்லி மங்கலம் தேவர் பிரான் அரவிந்தலோச்சனன் அப்படின்னு அவனுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி அப்படியே உறக்க கத்துறாளாம். எத்தனை முடியறதோ அத்தனை கத்துறா.
ஆகாரம் எல்லாம் சாப்பிடுறது இல்ல, உடம்பெல்லாம் டயர்டா இருக்கணும், ரொம்ப கத்த முடியல அவளால, எத்தனை கத்த முடியறதோ கத்தரா. அதுக்கப்புறம் உடம்புல சக்தி போயிடுத்தானா அப்படியே சோர்ந்து போய் கத்த முடியாம பேசுறது கூட சக்தி இல்லாம அப்படியே இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் மௌனமா இருந்து அந்த பெருமாள் அப்படி தியானம் பண்றா. அவனுடைய அழகை தன்னுடைய மனக்கண்களாலே பருகிறா விட்டு இவளுக்கு பசி கொஞ்சம் தீர்ந்து போய் இவ ஆகாரம் சாப்பிட்டதா உடம்புல கொஞ்சம் தெம்பு பலம் வருது. அந்த பலத்தை கொண்டு திரும்ப கத்த ஆரம்பிக்கிறான். இதுதான் விட்டு விட்டு கத்துறதுக்கு என்ன காரணம்னா, இருந்திருந்து அரவிந்தலோசனா அப்படின்னு கத்துறதுக்கு என்ன காரணம்னா இதுதான் காரணம். அரவிந்தலோசனா அப்படின்னு கத்துவோம், சோர்ந்து போவோம், உடம்பெல்லாம் டயர்டா போடும், திரும்பவும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் கத்த ஆரம்பிப்போம். இது என்னையில இருந்து நடக்கிறது? நீங்க ஐசிண்டு போய் சேவை பண்ணி வச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த காரியம் அப்படின்னு சொல்றா. இங்க ஒரு ஆச்சரியமான அனுபவம் என்னன்னா, கருந்தடங்கண்ணின்ற பதத்துக்கு ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாம். ஒன்னும் அழகிய கருமையான கண்களை காந்த கண்களை உடைய காதலியான பராங்குஷ நாயகின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னும் இந்த ரெட்ட திருப்பதியிலே முதல் திருப்பதி பெருமாள் தேவர் பிரான், அவன் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசனை போலே ஒரே பெருமாள், மார்பள தாயாரோட கூட இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் நின்ன திருக்கோள பெருமாள். இரண்டாவது திருப்பதியான அரவிந்தலோச்சனன் அமர்ந்த திருக்கோலத்திலே ஸ்ரீதேவியோடும் பூமி தேவியோடும் சேவை சாதிக்கிற பெருமாள். அவனுடைய தாயார் நாச்சியாருக்கு கருந்தடங்கண்ணி நாச்சியார்னு பேரு. இப்படி எப்படி திருமலையில் அலர்மேல்மங்க நாச்சியாரோ ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்க நாச்சியாரோ, அந்த மாதிரி ரெட்ட திருப்பதியில அரவிந்தலோச்சனன் சன்னதியில கருந்தடங்கண்ணி நாச்சியார்னு தாயாருடைய திருநாமம். அந்த கருந்தடங்கண்ணின்னு சொல்லக்கூடிய தாயார் திருநாமத்தை தன் பெயராக சொல்லி இருக்கிறார் நம்மாழ்வார் இங்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா, அந்த கருந்தடங்கண்ணி மட்டும் உன்னுடைய தர்மபத்னி அல்ல, அவளை போல இந்த பராங்குஷ நாயகியும் உனக்கு ஒரு தர்மபத்னி தான். நீதானே புருஷோத்தமன். ஸ்திரீ பிராயம் இதரம் ஜெகத்துன்னு உன்னை தவிர இந்த லோகத்துல எல்லாரும் ஸ்திரீகள் தானே. பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் அப்படின்னு புருஷர்களுடைய சித்தத்தையும் அபகரிக்கக்கூடிய பேரழகன் ஆணழகன் நீதான். புருஷோத்தமன் புருஷன் அப்படின்னா நீ ஒருத்தன் தானே. எல்லோருக்கும் நீதானே பர்த்தா. இந்த பர்த்தா பாரியா சம்பந்தமும் நவவித சம்பந்தங்கள்ல உனக்கும் எங்களுக்கும் செல்லுமோன்னோ. ஆகையினாலே நான் பராங்குஷ நாயகி, கருத்தடங்கண்ணி நாச்சியார போல நானும் ஒரு நாயகி உனக்கு. எப்படி ஸ்ரீதேவியோ, எப்படி பூமி தேவியோ, எப்படி நீலாதேவியோ, எப்படி கருந்தடங்கண்ணியோ, அந்த மாதிரிதான் இந்த பராங்குஷ நாயகியும். என்னதான் பெருமாளை பொதுவா சொல்றச்ச ஸ்ரீ பூமி நீலா சமேதன்னு சொன்னாலும் அந்த திவ்ய தேசத்துக்குன்னு இருக்கிற பிரத்யேகமான தாயார் திருநாமத்தை தானே பிரதானமா சொல்றா. கனகவல்லி நாயிகா சமேத வைத்திய வீர ராகவ பரபிரம்மனேன்னு சொல்றா, மரகதவல்லி நாயிகா சமேத விஜயராகவ பரபிரம்மனேன்னு சொல்றா. அந்த மாதிரி அரவிந்தலோச்சனனை எப்படி சொல்றது? கருந்தடங்கண்ணி நாயிகா சமேத அரவிந்தலோச்சன பரபிரம்மனேன்னு சொல்லணும். அந்த கருந்தடங்கண்ணியினுடைய ஸ்நானம் என்னுடைய ஸ்தானம். நான் வேற, அந்த கருந்தடங்கண்ணி வேற இல்ல. அவளுடைய ஸ்தானத்திலே இருந்து கொண்டு உன் அருகே உன்னை தொட்டு உனக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணக்கூடியதான அந்த பாக்கியம், அந்த உரிமை எனக்கும் உண்டு. நானும் பிராட்டிமாரும் ஒண்ணுதான். பிராட்டி மாராட்டமா நானும் உனக்கு நாயகி தான். ஆகையினாலே கருந்தடங்கண்ணின்னு தாயாருடைய ஸ்தானத்திலே, பெரிய பிராட்டியாருடைய ஸ்தானத்திலே தன்னை வைத்து பாடுகிறாள் பராங்குஷ நாயகி. இதுக்கு என்ன இன்னொரு அர்த்தம் அப்படின்னா, பெருமாள் எப்போ எங்க அவதாரம் பண்ணினாலும் அவனுக்காக தாயாரும் அவதாரம் பண்றா. எந்த அவதாரத்துல பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டாலும் தாயார தானே கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போ பெரிய பிராட்டியார் லட்சுமி தேவி உறையூர்ல கமலவள்ளி நாச்சியார அவதாரம் பண்ணினான், ராஜாவனுடைய குழந்தையா அவதாரம் பண்ணினான். அவ பிராட்டி, எப்படி இருந்தாலும் அவளை பெருமாள் தானே கல்யாணம் பண்ணிக்கணும். நம்பெருமாள் குதிரை வாகனத்துல வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டார். திருவள்ளூர்ல பெரிய பிராட்டியார் வசுமதி அப்படின்னு தர்மசேன மகாராஜாவனுடைய பொண்ணு அவதாரம் பண்ணான். படுத்துட்டு இருக்கிற வீரராகவன் இளைஞனாக குதிரை மேல வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டான். இப்படி பிராட்டி எங்கு எந்த பெயர்ல அவதாரம் பண்ணாலும் பெருமாள் தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கருந்தடங்கண்ணி நாச்சியார் இருக்காளே, ரெட்ட திருப்பதி திவதேசத்துல தனிக்கோயில் நாச்சியார், அவள் பராங்குஷ நாயகியாக பிறந்திருக்கிறாள். அதனால அவளை வந்து கைப்பிடித்து கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டியது உன்னுடைய கர்த்தவியம், கடமை அது அப்படின்னு சொல்லி தன்னை கருந்தடங்கண்ணின்னு சொல்லிக்கிறா இந்த பராங்குஷ நாயகி. திருந்து வேதமும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தமான வேதமும். இது என்ன சுவாமி சுத்தமான வேதம் அப்படின்னா? வேதத்துக்கு அசுத்தின்னு கூட ஒண்ணு உண்டோன்னா, வேதத்துக்கு அசுத்தி இல்ல, நாம சொல்றத பொறுத்து. அதாவது அக்ஷரம் பிசகாமல் ஸ்வரம் தப்பாமல் வேதத்தை சொன்னோமானால் அது வேதத்தை திருந்த சொன்னதாகிறது. வேதம் என்னைக்கும் சுத்தமா தான் இருக்கு, பவித்திரமா தான் இருக்கு. நாம் அதை கெடுத்துட கூடாது. ஒன்னும்
ஸ்தோத்திரத்தை எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, பாசுரத்தை எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா வேதத்தை அக்ஷர சுத்தியாக ஸ்வரம் பிசகாமல் சொல்லணுமோன்னு, அப்படி சுஸ்வரத்திலே சொல்லாமல் நஸ்வரத்திலே அபஸ்வரத்திலே சொன்னால் அபபலன்கள் எல்லாம் ஏற்படும்னு வேதமே சொல்றது. ஆகையினாலே திருந்து வேதம் அப்படின்னா இந்த திவதேசத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் ஏதோ தத்துவித்துன்னு அவளுக்கு தோணினபடி வேதம் சொல்லலையாம். அக்ஷரம் பிசகாமல் ஸ்வரம் தப்பாமல் அத்தியாச்சரியமா நல்ல கண்டஸ்தமா வேதம் சொல்லக்கூடியவாளாம். அதே மாதிரி வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டோ வேத பாராயணத்தை கண்ட தேவதாந்தரங்களின் முன்னாலே பண்றவா கிடையாது. இவா தேவதாந்திர சின்னங்களை தரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் முன்னால பண்றவா கிடையாது. அந்த வேதங்கள் யாரை சாட்சாத் பரம்பொருள் என்று கொண்டாடுகிறதோ அந்த ஸ்ரீமன் நாராயணனான தேவர் பிரான் அரவிந்தலோச்சனன் விஷயமா வேத பாராயணம் பண்றவா. அப்போ வேதம் யார பரம்பொருள்னு சொல்றதோ அவன் இவன் தான் தெரிஞ்சுண்டு அவனுக்கு வேதத்தை சொல்லக்கூடியவர்கள். அதனாலே திருந்து வேதமும் சுவாமி வேதாத்தியனம் பண்ணியா எடுத்து வேதத்துக்கு அர்த்தமும் தெரிஞ்சு போயிடுத்து, வேதம் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் தான் சொல்றது, அவனை விட்டுட்டு வேற எங்கெங்கயோ போனா அவன் வேதம் படித்து என்ன படிக்காது போனால் என்ன. ஆகையினாலே இவெல்லாம் ஏதோ வேதம் சொல்றவா கிடையாது, யார் பணம் கொடுத்தாலும் வேதம் சொல்றவா கிடையாது. திருந்து வேதமும் யார் விஷயமா வேத பாராயணம் பண்ணப்படணுமோ அவன் விஷயமா வேத பாராயணம் பண்றவா. தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணையும் தகுமே அப்படின்னு நம்மாழ்வாருடைய பாசுரத்தை சொல்லிதான் திருமல நம்பிகள் எம்பாரை திருத்தி பணி கொண்டாருன்னு பாக்குறோம். பூ மட்டுமல்ல பூசணை, அதாவது திருவாராதனமும் கூட எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே தகும்னு நம்மாழ்வார் தெரிவித்தாரே. அந்த எம்பெருமானுடைய திருவாராதனத்தின் போது வேதபாராயணம் பண்ணக்கூடிய சுவாமிகளை வாழலாம், அவனை தவிர யாருக்கும் வேதபாராயணம் பண்ண மாட்டா. அதனால திருந்து வேதமும் திருந்து வேள்வியும். வேள்வினா யஜ்ஞம், யஜ்ஞத்துல திருத்தம்ன்றது என்ன, அந்த யஜ்ஞத்தை கூட எம்பெருமான் விஷயமாகவே பண்றது, எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் பகவானுடைய ஆராதனமா பண்றது. சுவாமி நீங்க தான் சரணாகதி பண்ணிட்டோங்களே, உங்களுக்கு மோட்சம் பலனா கிடைக்க போறது, அப்படி இருக்கிறச்ச அல்ப பலன்களை தரக்கூடிய யாகத்தெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னா, அப்பா நான் எந்த பலனுக்காகவும் யாகத்தை பண்ணல, யாகம் பண்ணா பெருமாளுக்கு பிடிக்கும். விஷ்ணுர் வை யக்ஞா யக்ஞோ வை விஷ்ணுன்னு எல்லா யாகத்துக்கும் எம்பெருமான் தான் தேவதை. யாகம்னு யார் எதை பண்ணினாலும் அது பெருமாளை தான் ஆராதிக்கிறது. அதனால பகவானுடைய ஆராதனமா நான் பண்றேன், கைங்கரிய புத்தியில பண்றேன் அப்படின்னு அவள்லாம் வேதம் கத்துண்டதுக்கு பிரயோஜனமா அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு யாகம் பண்ணிட்டு இருக்காலாம், பெருமாள் விஷயமா எந்த பலனும் எதிர்பார்க்காம. அதனாலே திருந்து வேள்வியும் திருந்து திருமா மகளிரும். பிராட்டிமார்கள் திருத்தம்னா என்ன அப்படின்னா, அந்த திவதேசத்திலே வசிக்கக்கூடிய அல்லது அந்த திவதேசத்துக்கு போய் எம்பெருமானையும் பிராட்டிமார்களையும் சேவிக்கக்கூடிய அடியவர்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் மேலும் மேலும் அபிவிருத்தியாகும்படி, எல்லோரும் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து மோட்சம் போகும்படியா அவர்களுக்கு புருஷகாரம் பண்ணும்படி இருக்கக்கூடிய அந்த உத்தமமான குணம் அவர்களுக்கு திருத்தமாம். ஆகையினாலே இவள் அரவிந்தலோச்சனா அரவிந்தலோச்சனான்னு கத்தின்னு இருக்காளே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவள் கருந்தடங்கண்ணி, அந்த நாச்சியாரே வந்து பராங்குச நாயகியா பிறந்திருக்கா. அப்ப அவளை கைப்பிடிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு உண்டு? அவனுக்குத்தானே உண்டு. அதனால இவளுக்கு சொந்தமான அவனுடைய பெயரை தான் இவ சொல்லிட்டு இருக்கா, அதை தவிர வேற ஒன்னையும் சொல்ல மாட்டா. இப்ப தெரிஞ்சு போயிடுதா இவ ஏன் தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு சொன்னா, அங்கேயே பார்த்துட்டு இருக்கா, அவன் பெயரையே சொல்லிட்டு இருக்கா, அவனே நினைச்சுட்டு இருக்கான்னா இவ யாரும் இல்ல, அவனுடைய ஆமடையாளான கருந்தடங்கண்ணி தான் இங்க பராங்குச நாயக்கியா பிறந்திருக்கா. அதனாலதான் ஆமடையானான அந்த பகவானை நினைச்சு இவ துடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. இப்பேற்பட்டதான ஒரு உத்தமமான பக்தி இவளுக்கு வந்தது அந்த எம்பெருமானுடைய மாயா சேஷ்டிதத்தினாலே அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி திருந்து வேதமும் அப்படின்னா, வேதத்தை தப்பில்லாம சொல்றது, ஸ்வரம் தப்பாம சொல்றது, எம்பெருமானுக்கு பாராயணம் பண்றதுன்ற மூணு மட்டும் இல்ல. வேதத்திலேயே பேதஸ்ருதிகள் அபேதஸ்ருதிகள் அப்படின்னு ரெண்டு விதமான வேத வாக்கியங்கள் உண்டு. பேதஸ்ருதிகள் அப்படின்னா பேதமான அர்த்தத்தை பேத பரமான அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிகள். அபேத ஸ்ருதிகள் அப்படின்னா அபேதத்தை வலியுறுத்தக்கூடிய ஸ்ருதிகள். இதுக்கு நடுவுல கடகஸ்ருதின்னு ஒண்ணு உண்டு. அதாவது பேதஸ்ருதி அபேதஸ்ருதி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லாம ரெண்டும் ஒன்னையே சொல்றதுன்னு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஸ்ருதிகளுக்கு கடகஸ்ருதிகள்னு பேரு. அதே மாதிரி சகுணஸ்ருதிகள் நிர்குணஸ்ருதிகள், அதாவது பிரம்மத்துக்கு குணம் உண்டு குணம் இல்லைன்னு ரெண்டு விதமா சொல்லக்கூடிய வேத வாக்கியங்கள் உண்டு. ஆனால் அதையும் சமன்வயப்படுத்தணும். எப்படின்னா, முதல்ல சொன்னது போல பிரம்மத்துக்கு குணங்கள் இல்லைன்னா கெட்ட குணங்கள் இல்லைன்னு அர்த்தம், அகிலஹேய பிரத்யநேகனா பிரம்மம் இருக்கான்னு அர்த்தம்.
சகுண ஸ்ருதிகள் அப்படின்னா பிரம்மத்துக்கு நல்ல குணங்கள் மட்டுமே உண்டு, சகல கல்யாண குணாகரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய குணங்கள் உண்டு அப்படின்னு சகுண ஸ்ருதி நிர்குண ஸ்ருதி ரெண்டுத்தையும் சமன்வயப்படுத்தக்கூடிய ஸ்ருதியா, இப்படி வேதத்துல எங்க பார்த்தாலும் ஒரே விதமான அர்த்தம் சொல்லப்பட்டது, வேதத்துக்குள்ளே வேத வாக்கியத்துக்குள்ளே முரண்பாடு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய வேதத்தை இவா பாராயணம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படின்னா என்னன்னா, சுவாமி நீங்கள்லாம் இத்தனை ஆச்சரியமா வேத பாராயணம் பண்றீங்களே, வேதம் நிறைய கான்ட்ரடிக்டரியா சொல்றது, இதுக்கு இதுதான் அர்த்தமா இல்ல இதுதான் அர்த்தமா அப்படின்னு போய் கேட்டா, அங்க அது அர்த்தம் இங்க இது அர்த்தம், அதே வேதம் தான் இப்படி சொல்லித்து அதே வேதம் தான் இப்படி சொல்லித்து அப்படின்னு எஸ்கேப் ஆக மாட்டாவாள்லாம். எங்கேயாவது முரண்பாடு போல தெரிந்தால் அதை எப்படி சமன்வயப்படுத்துறதுன்ற சித்தாந்தத்தை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள், அப்படி திருத்தமான வேத ஞானத்தை உடையவர்கள் அந்த சுவாமிகள். அவர்களாலே கொண்டாடப்படுகிற எம்பெருமான் இவன், அவன் விஷயமா இவ பாட்டு பாடின்னு இருக்கா, பாசுரம் பாடின்னு இருக்கான்னு சொல்லி முடிக்கிறா. அடுத்த பாட்டுல இவள் தொடர்ந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ண பக்தியோடு தானே கண்ணனை பத்தியே தானே பதிகம் பாடிட்டு இருந்தா. நம்மாழ்வார் அப்படின்னாலே கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம்னு கிருஷ்ண பக்திக்கு எடுத்துக்காட்டுன்னு தானே சொல்றா எல்லாரும். அப்படி கண்ணன் கண்ணன்னே வாழ்ந்துட்டு இருந்தவ திடீர்னு அரவிந்தலோச்சனன் அப்படின்னு சொல்றாலே, அதுக்கு என்ன காரணம்? எப்ப கண்ணனிடத்துல இருந்து அரவிந்தலோச்சனன் இடத்துல கட்சி மாறினாயோ அப்படின்னு தாயார்கள் தோழியை பார்த்து கேட்கிறா. அதுக்கு தோழி சொல்றா, அரவிந்தலோச்சன அப்படின்னு சொல்ற போதே கண்ணில் ஜலம் தாரதாரையா வரதேவளுக்கு, இவள் அரவிந்தலோச்சனான்னு சொல்ற போதெல்லாம் மனசுல கண்ணனையே தான் நினைச்சிட்டு இருக்கா. தெரியுமா? இவ வாயாலே தொலைவில்லி மங்கலம் அரவிந்தலோச்சனன் தேவர் பிரான்னு வந்தாலும் மனசுல கண்ணன் தான் இருக்கான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த தேவர் பிரான் வேற கண்ணன் வேற இல்ல, அந்த அரவிந்தலோச்சனன் வேற கண்ணன் வேற இல்ல. எம்பெருமான் எந்த அவதாரம் எடுத்தாலும் அவனுடைய கண்கள் தாமரையை போலேதான் இருக்கும். அரவிந்தலோச்சனன்னா என்ன அர்த்தம்? தாமரை கண்ணன் அர்த்தம். எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு எதுக்கு கண்ணன் பேரு? அழகிய தாமரையை போன்ற கண்களை உடையவனானபடியினாலே கண்ணன் பேர் அவனுக்கு. ஆகையினாலே அந்த கண்ணனே தான் இங்க தேவர் பிரானாகவும் அரவிந்தலோச்சனாகவும் இருக்கிறான். அந்த ரகசியம் தெரியாதவள் அல்ல இவள், எல்லாம் அவனுடைய அவதாரங்கள்னு தான் தெரிஞ்சுண்டவோ. அதனால அவளுக்கு இவன் வேற கண்ணன் வேற இல்ல. இந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டது மட்டும் இல்ல, கண்ணனை நினைச்சுண்டா இவளுக்கு என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்படுறதோ அதே அனுபவங்கள் இந்த அரவிந்தலோச்சனனை நினைச்சுக்கிற போதும் இவருக்கு ஏற்படுறது. கண்ணன் மேல வீசக்கூடிய வாசனை நன்னா தெரியும் இவளுக்கு, அதே வாசனை அரவிந்தலோச்சனன் மேல வீசுறது. ஒரு துளசி எடுத்துன்னு இவ கையில கொடுத்தா அதை மோந்து பார்த்துட்டோ அது எந்த பெருமாள் திருமேனியில சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி அரவிந்தலோச்சனன் மேல சாத்தின துளசியை கொண்டாந்து கொடுத்தால் இது கண்ணன் திருவடியிலே சமர்ப்பிக்கப்பட்ட துளசின்னு கண்டுபிடிச்சிடுறா. அதனால வாசனையினாலே கூட இவள் அரவிந்தலோச்சனனே கண்ணன் அப்படின்னு தெளிந்த ஞானத்தோட கூட இருக்கக்கூடியவள். இப்படி வாயால அரவிந்தலோச்சனன்னு சொல்றது மட்டுமல்ல, மனோ வா காயம்னு இவன் மனசாலையும் அவனே நினைச்சுட்டு இருக்கா, வாயாலே அவன் பேரே சொல்றா. சரீரமும் கூட எந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க, தொலைவெள்ளி மங்கலம் இருக்கிற பக்கம் தான் திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ கண்ணு அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்கு, அவ கை அந்த திசையை நோக்கியே கூப்பிட்டு இருக்கு. ஆகையினாலே மனோவா காயங்களாலே அந்த திவதேசத்தையும் அந்த எம்பெருமானையுமே நினைத்துக் கொண்டிருக்கிறாள். நம்முடைய கஷ்டத்தை தீர்ப்பவனும் அந்த பெருமாள் தான், நம்முடைய இஷ்டத்தை நிறைவேற்றுபவனும் அந்த பெருமாள் தான். அதனால அவனை விட்டா கதி இல்லைன்ற மாதிரி இப்ப இருந்துட்டு இருக்காய்வோ. அதனால அப்படி இருக்கா. சரிமா, சில சமயங்கள்ல தொலைவெள்ளி மங்கலம்னு சொல்ற இவோ சில இடங்கள்ல அவ்வூர்னு சொல்றாளே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அம்மா, அவ்வூர் அப்படின்னா அந்த ஊர்னு அர்த்தம். அது ஒண்ணும் இல்ல, அவ்வூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குன்னு நினைச்சுக்காதங்க. ஒரு முறை தொலைவெள்ளி மங்கலம்னு சொல்லிட்டாலும் இல்லையோ, திரும்பவும் சொன்ன வார்த்தையே சொல்லிட்டு இருக்க வேணான்றதுக்காக அந்த ஊர்னு சொல்றா. இப்போ அடியேன் திருக்குடந்தைக்கு போறேன் அப்படின்னு ஒருத்தரண்ட சொல்லிட்டேன். அந்த ஊர்ல நிறைய பெருமாள் இருக்கா, அந்த ஊர்ல காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறது, அந்த ஊர்ல ஆச்சரியமா காவிரி ஓடுறது, நல்லா மூழ்கி தீர்த்தம் ஆடலாம், அந்த ஊர்ல விலைவாசி எல்லாம் கம்மின்னு திரும்ப அந்த ஊர்னே சொல்லிட்டு இருக்கேன். எதனால? ஏற்கனவே திருக்குடந்தைன்னு சொல்லி ஆயிடுத்து. அந்த மாதிரி இவள் ஏற்கனவே தொலைவெள்ளி மங்கலம்னு சொல்லிட்டதுனால பின்னால அவ்வூர்னு சொல்றாளே ஒழிய அந்த அவ்வூர்னு சொல்லக்கூடியதும் தொலைவெள்ளி மங்கலம் தான், வேற ஊர்னு நினைச்சுக்காதுங்கோ அப்படின்னு தோழி சொல்றா. அப்படி என்ன அந்த ஊர் மேல இவளுக்கு அத்தனை ஈடுபாடுன்னா, இவளுடைய பிராண நாயகனான பெருமாள் அங்க இருக்கார் அப்படின்றது மட்டும்தான் ஈடுபாடு, வேற ஒண்ணும் இல்ல.
இன்னொன்னு சொல்லட்டுமா, இவ அவ்வூர்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த ஊர் பேர் என்ன? திருத்தொலைவில்லிமங்கலம். எவ்வளோ பெரிய பேர் பாருங்க. இவளோ பருவம் நிரம்பாத சின்ன பொண்ணு. இப்பதான் ஏதோ வயசு பொண்ணா இருந்துட்டு இருக்கா, வளர்ந்துட்டு வரா. அன்னைக்கு நீங்க கை பிடிச்சு அழிச்சுட்டு போனீங்களே, அன்னைக்கு பாவாடை சட்டைய போட்டுண்டு தலைய கூட ஒழுங்கா வாரி பின்னி முடிக்காம அப்படி பெராக் பார்த்துட்டு வந்தா உங்களோட. அப்படி பச்சிலங்குழந்தையா பெண் குழந்தையா இவ இருக்கிறச்சே என்ன சொன்னங்க, இது திருத்தொலைவில்லிமங்கலம், இவன் தேவர் பிரான் அப்படின்னு அவனை ரசிக்கிறது எப்படி, அவனை காதலிக்கிறது எப்படின்னு நீங்க தான் கத்து கொடுத்தீங்க அவளுக்கு. அப்போ இதுதான் திருத்தொலைவில்லிமங்கலம்னு சொன்ன அந்த பெரிய வார்த்தையை அவரால் சொல்ல முடியல. ஆனா அந்த ஊரும் அந்த பெருமாளும் மனசுல பதிஞ்சு போயிட்டா. அதனால அந்த ஊர் அவ்வூர் அவ்வூர் அப்படின்னு அவ வாயில வரச்செல்லாம் திருத்தொலைவில்லிமங்கலம் அப்படின்னு அவ புரிஞ்சுப்போ, நமக்கு புரியாது. அவ்வூர் அப்படின்னா அவள் மனசை கொள்ளை கொண்ட ஒரே ஊர் அந்த ஊர் தான். சின்ன பொண்ணான அப்படின்னால அவ்வளோ பெரிய பேரை சொல்ல முடியல, அதனால அந்த ஊர்ன்றா. சில குழந்தைகள்லாம் கடை கழிச்சுட்டு போய் ஏதானும் சாப்பிட வாங்கி கொடுத்தோமானா ஏதோ ஒரு வஸ்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்போம், அது பிடிச்சி போயிருக்கும் அந்த குழந்தைக்கு, அது பேரை ஞாபகம் வச்சுக்காது, இது என்னன்னு கேட்கும், சொல்லியிருப்போம், மறந்து போயிடும். அடுத்த முறை போறச்ச ஒரு 50 வஸ்து அந்த கடையில இருந்தா கூட அப்படி எல்லாத்தையும் ஒரு தொழாவிட்டு கண்ணால அப்படி பார்த்துட்டோ இதுக்கு எந்த வஸ்து வேணுமோ அதை கை காட்டும். ஒரு லட்டு காட்டுறதோ ஒரு ஜாங்கிரி காட்டுறதோ எதை கை காட்டுறதோ அது வேணும்னு அர்த்தம். அது பேர் லட்டு வேணும் ஜாங்கிரி வேணும்னு சொல்ல தெரியாது. அந்த மாதிரி அந்த ஊர் அப்படின்னு இவ சொல்றான்னா, இந்த குழந்தைகள் பண்டத்தினுடைய பெயர் தெரியாமல் அதை கை காட்டுறது போல இது, அதுவும் தொலைவில்லிமங்கலம் தான். அப்படி ஊர் பெயரை கூட சொல்ல தெரியாத பருவத்திலேயே அழுகிண்டு போய் அந்த பெருமாளுடைய அழகலை இவளை மயக்கிட்டுங்களே, இப்ப அவ மாறணும்னா எப்படி மாறுவா? விட்டுருங்க. அப்படின்னா அடுத்த பாட்டுல தொலைவில்லிமங்கலம்னு சொல்லக்கூடிய பேரை நீங்க சொன்னா அத்தனை ஆசையா ரசிக்கல, நாங்க சொன்னாலும் அத்தனை ஆசையா ரசிக்கல. ஆனா என்னமோ தெரியல, இவள் வாயாலே தொலைவில்லிமங்கலம்னு சொன்னா மட்டும் கேட்கறதுக்கு அத்தனை ரசிக்கிறது. இவள் வாயாலே தொலைவில்லிமங்கலம்ன்ற வார்த்தையை கேட்கிற போது, இவள் வாயாலே தேவரபிரான் அரவிந்தலோச்சனன் என்கிற திருநாமத்தை கேட்கிற போது, இவள் வாயாலே அந்த ஊரை பத்தின பாசுரங்களை எல்லாம் கேட்கிற போது, மரங்களும் கூட அப்படி கரைந்து உருகிறது. அப்படி இருக்கிறச்ச மனுஷாலா இருக்கிற நீங்க கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் இவள் திமிர் பிடித்தவள், இவள் பித்து பிடித்தவள், இவள் அடங்கா பிடாரி அப்படின்னு எல்லாம் சொல்லி இவளை வெஸ்டின் இருக்கீங்களே, இது உங்களுக்கு அழகல்ல. உணர்ச்சி இல்லாத மரங்கள், மனசில்லாத மரங்கள், அப்படி ஸ்தம்பமாட்ட நிக்கக்கூடிய மரங்கள் கூட இவளுடைய வாயில வர பாசுரத்தை கேட்ட அப்படியே உருகிறது. மனுஷாலா இருக்கிற நீங்க, எம்பெருமான ஆசையா சேவிக்கிற நீங்க இவளை வெய்யலாமா, இவளை ஏசலாமா? இது உங்களுக்கு தகுமான்னு கேட்கிறா அடுத்த பாட்டுல, 9வது பாட்டுல. இறங்கி நாள்தொறும் வாய்வெறி இவள் கண்ண நீர்கள் அலமர, மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று கூவுமால், துரங்கம் வாய்ப்பிளந்தானுரை தொலைவில்லிமங்கலம் என்று தன் கரங்கள் கூப்பித் தொழும் அவ்வூர் திருநாமம் கற்றதற்பின்னையே. அம்மா, இவள் இந்த பராங்குஷ நாயகி, கருந்தடங்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரவிந்தலோச்சனனுடைய காதலி, அவ்வூர் அந்த திவ்ய தேசத்தினுடைய திருநாமம், அதனுடைய பெயரான திருத்தொலைவில்லிமங்கலம் அப்படின்றத கற்றதன் பின்னை நீங்க சொல்லி கொடுத்து முதல் முறையா அவ கத்துண்டா பாருங்க. அதற்கு பின்னாடி அதற்கப்புறம் நாள்தோறும் ஒரு நாள் தவறாமல் இறங்கி வாய்வெறி வெறுவி. இறங்கி அப்படின்னா வருந்தி, இரங்கல் தெரிவிக்கிறதுன்னா வருத்தம் தெரிவிக்கிறதுன்னு சொல்றோம். அது என்னமோ அவசகுணமான வார்த்தைன்னு நினைச்சுக்கிறா. அப்படி இல்ல, இரக்கம் காட்டுங்கோ இறங்குங்கோ அப்படின்னு சொல்றோமோ, அதுக்குதான் வருந்துதல் அப்படின்னு அர்த்தம். இறங்கி அப்படின்னா வருத்தம் தெரிவித்து. தொலைவில்லிமங்கலம் அப்படின்ற பேரை சொல்லி கொடுத்த நாள்ல இருந்து சந்தோஷதான படணும். ஏன் வருத்தப்படுறா, ஏன் இறங்குறாய்வோ அப்படின்னா, தொலைவில்லிமங்கலம்னு சொல்லி சேவை பண்ணி வச்சு பெருமாளை எல்லாம் சேவை பண்ணி வச்சு அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தீங்களானா இவ சந்தோஷப்பட்டிருப்பா. அந்த பெருமாள் மேல காதல் வரும்படியா அவனை பழக்கி வச்சுட்டோ, அந்த ஊர் பேரை சொல்லி கொடுத்துட்டு அங்க இருந்து தரன்னு இழுத்துன்னு வந்துட்டீங்களே, அந்த ஊரையும் இவளையும் பிரிச்சு வச்சிருக்கீங்களே, அந்த பெருமாளையும் இவளையும் பிரிச்சு வச்சிருக்கீங்களே, அதனால இவ அந்த எம்பெருமானையும் திவ்ய தேசத்தையும் பிரிந்ததற்காக வருந்தி வாய் வெறி வெறுவி அழுதுண்டு சோர்ந்து போய்
பேசுறதுக்கு சக்தி கூட இல்லாமல் துவண்டு போய் இருந்தாலும் எப்போதெல்லாம் அந்த பெருமாள் ஞாபகம் வரதோ அப்போதெல்லாம் லேசா முணுமுணுத்துண்டாவது தொலைவில்லி மங்கலம் தேவரபிரான் அரவிந்தலோச்சனன்னு சொல்லிட்டு இருக்காளே. அப்பேற்பட்ட இந்த பெண் கண்ணநீர்கள் அலமர, அவளுடைய கண்ணுல ஜலம் அப்படி வெள்ளமாட்ட வருது, அலமர அந்த ஜலம் அப்படி புரண்டு வெள்ளமா ஓடுறது. இதை பார்த்தபோது மரங்களும் இறங்கும் வகை, நாம என்ன சொல்றோம்ன்றத புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாத மரங்கள் கூட, தொலைவில்லி மங்கலம் அப்படின்னா மரத்துக்கு அர்த்தம் தெரியுமா? தேவர் பிரான் அரவிந்தலோச்சனன் அப்படின்னா மரத்துக்கு அர்த்தம் தெரியுமா? அப்படி நாம என்ன சொல்றோமோ அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாத மரங்களும் கூட இறங்கும் வகை, இவளிடத்திலே இரக்கம் கொள்ளும்படி. ஐயோ இந்த பொண்ணு சின்ன குழந்தை, ஏன் இப்படி அழறா, ஏன் இப்படி கத்தரா, ஏன் இப்படி துடிக்கிறான்னு தெரியலையே, இவ என்னமோ சொல்றா, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கூட நமக்கு தெரியல, ஆனா சின்ன பொண்ணு பாவம் அழறா, அதை பாக்குறச்ச மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்குன்னு சொல்லி மனசில்லாத ஜடமா நின்று கொண்டு இருக்கக்கூடிய மரங்கள் கூட இவளை பார்த்து இறங்குறது. அப்படி மரங்களுக்கும் இவள் மேல இரக்கம் வரும்படி மணிவண்ணவோ, ஓ மணிவண்ணா, ஓ அரவிந்தலோச்சனா என்று கூவும் அப்படின்னு அடிவயத்துல இருந்து தொண்டை எடுத்துட்டு கூவி கூப்பிடுறாளே அவனை. துரங்கம் வாய் பிளந்தான் உரை, துரங்கம் அப்படின்னா குதிரை. கேசின்னு சொல்லக்கூடிய அசுரனை எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்திலே வதம் பண்ணினானே, கேசி வதம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல எல்லாம் பாக்குறோமே. அந்த கேசியை வதம் பண்ணினதுனாலே அவனுக்கு கேசவன் ஒரு திருநாமம் வழங்கப்படுறதாகவும் சொல்றோமே. அந்த கேசின்னு சொல்லக்கூடிய குதிரையினுடைய வாய் பிளந்தான், அது வாய் அப்படி பனங்கிழங்கு பழக்கிறாப்புல பிளந்து சம்ஹாரம் பண்ணின கண்ணன் இருக்கிறானே, அவன் உரை, அவன் நித்தியவாசம் பண்ணக்கூடிய திருத்தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு தன் வாயாலே இவள் சொல்லி தன் கரங்கள் கூப்பி தொழும், தன்னுடைய 2 கையும் கூப்பி அந்த திவதேசம் இருக்கக்கூடியதான திசையை சேவிக்கிறாயோ. என்னைக்கு நீங்க திருத்தொலைவில்லி மங்கலம்னு சொல்லி கொடுத்தீங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த திவதேசத்தை மறக்க முடியாமல், அந்த பெருமாளை மறக்க முடியாமல் கண்ணில் அப்படி ஜலம் தாரதாரையா உகுத்துண்டு இவள் அப்படி ஓன்னு கத்தி, மணிவண்ணா தொலைவில்லி மங்கலத்து எம்பெருமானே தேவர் பிரானே அரவிந்தலோச்சனா அப்படின்னு கத்தரச்ச அதை பார்த்து மரங்களும் கூட இவள் மேல் பாவம் கொள்ளுமே, பரிதாபம் கொள்ளுமே, பச்சாத்தாபப்படுறது. அவள் கிருஷ்ணாவதாரத்திலே கேசியை சம்ஹாரம் பண்ணின அந்த மணிவண்ணன், அந்த கண்ணனே இங்கு தேவர் பிரானாக இருக்கிறானே, அவன் இருக்கக்கூடிய திசையை நோக்கி கைகூப்பிண்டே இருக்கா. எதுல இருந்து இப்படி கைகூப்புறா? அந்த ஊர் திருநாமத்தை கற்றதற் பின்னையே, அந்த ஊர் கண்ணனுடைய ஊர், அதுக்கு பேர் திருத்தொலைவில்லி மங்கலம்னு கத்துண்ட நாட்டில இருந்து இப்படியே கத்திண்டு கைகூப்பிண்டு அழுதுண்டு இருக்கா. இந்த இடத்துல உத்தமர் சுவாமி ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். தொலைவில்லி மங்கலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சுவாமி ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். தொலைக்கின்ற வில்லாளியால் மங்களம் பெருவிக்கும் ஊர் தொலைவில்லி மங்கலம். வில்லாளி அப்படின்னா வில்லை ஏந்தின் இருக்கிறவன். வில்லை ஏந்தின் இருக்கிறவன் யாரு? பெருமாள். காரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை, ராமன் தான் வில்லேந்தின் இருப்பான் இல்ல, பெருமாளுக்கு பஞ்சாயுதம் வில்லு ஒண்ணு. ராமாவதாரத்திலே பிரத்யேகமான ஆயுதம், பிரதானமான ஆயுதம் வில்லு. ராமனுடைய தனுஷுக்கு கோதண்டம்னு பேரு. ஆனா பொதுவா எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்கள்ல ஒண்ணும் வில்லு. அதனால வில்லாளி, வில்லாண்டான் அப்படின்ற திருநாமங்கள் எல்லாம், வில்லி அப்படின்ற திருநாமங்கள் எல்லாம் பெருமாளை குறிக்கிறது. அதனால வில்லாளின்னா இங்க இருக்கக்கூடிய பெருமாள் தேவர் பிரானோ அல்லது அரவிந்தலோச்சனனோ இங்க இருக்கிற பெருமாளுக்கு வில்லாளின்னு ஒரு பேரு. தொலைக்கின்ற வில்லாளி அப்படின்னா அந்த பெருமாள் அப்படியே வில்ல புடிச்சுட்டு நிக்கிற அந்த போர்ஸ், அந்த ஸ்டைல், அந்த அழகுல பாக்குறவாளுடைய மனசு அப்படி தொலைஞ்சு போயிடுறதாம். இவன் என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்காளே அப்படின்னா அவன் மனச தொலைவில்லி மங்கலத்துல தொலைச்சிட்டு வந்துட்டா. எங்க தொலைச்சான்னா தொலைவில்லி மங்கலத்துல. யாரண்ட தொலைச்சான்னா அப்படியே வில்ல புடிச்சுட்டு அப்படியே திரிபங்கியா வளைஞ்சு நிக்கிறான் அந்த பெருமாள். அவன் வில்ல புடிச்சுட்டு நிக்கிற அழகுல இவன் மனசை தொலைச்சுட்டான்னா அப்படின்னு தொலைக்கின்ற வில்லாளி, தான் வில்ல புடிச்சுட்டு நிக்கிற அழகை காட்டி சேவிக்கிறவாளுடைய மனசை தொலைக்கக்கூடிய வில்லாளியான், வில்ல பிடிச்சிட்டு நிக்கிறவனா. அவனால் மங்களம் பெருவிக்கும் ஊர், அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவளுக்கு மங்களம் ஏற்படுகிறது. அந்த எம்பெருமான் கருந்தடங்கண்ணின் ஆட்சியாரோட கூட சேர்ந்து இந்த திவ்ய தேசத்திற்கு வந்து என்னை சேவித்த, நம்மை சேவித்த இவர்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் ஆசீர்வாதம் பண்றான் பெருமாள் பிராட்டியோட சேர்ந்து. அப்படி நம் மனசை தொலைக்கிற, நம் மனசை திருடுகிற, வில்லை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய பேர் அழகனான அந்த எம்பெருமானாலே மங்களங்களை பெருவிக்கப்படுகிற ஊர் தொலைவில்லி மங்கலம்னு உத்தமர் சுவாமி வியாக்கியானம் ஆச்சரியமா சாதிக்கிறார்.
அப்படி அந்த ஊர் பேரும் இவளுக்கு தெரியாது, அந்த ஊர் பேருக்கு அர்த்தமும் இவளுக்கு தெரியாது. ஊர் பேரை சொல்லி கொடுத்தவாளும் நீங்க தான், ஊர் பேருக்கு அர்த்தத்தை சொன்னவாளும் நீங்க தான். நீங்க வெறுமோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேள்வி ஞானம் எங்கேயோ காதுல கேட்டதா இதுதான் இந்த ஊர் பேருக்கு அர்த்தம்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த அர்த்தத்தை நீங்க ஃபீல் பண்ணல, ரியலைஸ் பண்ணல. வேற இவ பண்ணுட்டா. எப்படி? என்னைக்கு அந்த ஊர்ல போய் அந்த பெருமாளை சேவிச்சாலும் அங்க இவளுடைய மனசு தொலைஞ்சு போயிடுது. அவன் ஆயுதம் ஏந்திட்டு நிக்கிற அழக பார்த்து மனசு தொலைஞ்சு போயிடுது இவளுக்கு. இவ மனசு இவள் இடத்துல இல்ல. காரார் கடல் வண்ணன் பின் போன நெஞ்சமும் வாராதே என்னை மறந்ததுதான். பரகால நாய்க்கு பாடுறா, என் மனசு என்கிட்ட இல்ல இப்போ, நான் மனசு இல்லாம இருக்கேன் இப்போ. ஏமா உன் மனசு எங்க போச்சுன்னா, அன்னைக்கு பெருமாள் வந்தானே அவன் அத்தனை அழகா இருக்கான்னு அவன் போறச்சவன் பின்னாடியே போச்சு, என்னை விட அவனை புடிச்சு போயிடுத்து மனசுக்கு, அவன் பின்னாலேயே போயிடுத்து மனசு, இப்ப நான் மனசு இல்லாம இருந்துட்டு இருக்கேன்றா. அந்த மாதிரி பராங்குஷ நாய்க்கு மனசை தொலைச்சிட்டு வந்துட்டாலாம். தொலைவெள்ளி மங்கலத்துல எங்கேயான யாத்திரை எல்லாம் போறோம், ஒரு 4 நாள் 5 நாள் இருந்து பெருமாளை சேவிக்கிறோம். ஆத்து கிளம்பி வரச்ச தமாஷா பேசிப்போம், எல்லாம் எடுத்துட்டோமா ஏதான விட்டுட்டோமா பார் அப்படின்னா, ஒன்னே ஒண்ணு மட்டும் விட்டுட்டோம் சுவாமி. என்னத்தை விட்டேங்க? மனசை விட்டுட்டோம் சுவாமி. மனசு இந்த திவதேசத்துல இருந்து வரமாட்டேன்றது. எதையும் தொலைக்கல, எல்லா வஸ்துவும் எடுத்துட்டோம், 10 பைசா விடாம எல்லாத்தையும் எடுத்து பையில போட்டாச்சு, மனசை மட்டும் தொலைச்சிட்டோம் சுவாமி அப்படின்னு தமாஷா சொல்றது உண்டு. ஆனா நிஜமாவே பராங்குஷ நாயகியினுடைய மனசு தொலைவெள்ளி மங்கலத்துல தொலைஞ்சு போயிடுது. இப்படி பராங்குஷ நாயகியாலே மனசை தொலைக்கப்பட்ட ஊர் தொலைவெள்ளி மங்கலம். அதனால தன் மனசெல்லாம் அங்க இருக்கிறபடினாலே மனசு இல்லாம ஒருத்தர் இருக்க முடியுமா? அதனால இவள் மனசு இவளுக்கு முக்கியம். அதனால அந்த மனசு இருக்கக்கூடியதான அந்த ஊரையே சொல்லி புலம்பின்னு இருக்காய்வோ. மணிவண்ணான்னு சொன்னா போறாதோ, மணிவண்ணவோ அப்படின்னு ஓ மணிவண்ணான்னு ஏன் கூவனாய்வோ? மணிவண்ணான்னு கூட்டா போறாதா? ஏன் மணிவண்ணான்னு கூவரா? ஓன்னு வேற சொல்றாளே, யார ஓன்னு சொல்லுவோம்? எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருக்கிறவா காதுல ஓடணுன்றதுக்காக ஓன்னு சொல்லுவோம். இவள் தென்கரையில இருக்கிறாள், நடுவுல தாமிரபரணி ஓடுறது, அவன் வடகரையில இருக்கான், அந்த பேர் இறைச்சலையும் தாண்டி அவன் காதுல விழணுன்றதுக்காக ஓ மணிவண்ணா அப்படின்னு சொல்றாளாம். இவளுடைய இந்த சப்தம் அந்த தொலைவெள்ளி மங்கலத்துல காத்துல கலந்து அப்படியே அந்த வனம் முழுக்க எதிரொலிக்கிறதாம். இவ ஒரு முறை ஓ மணிவண்ணான்னு சொன்னா திரும்ப திரும்ப எக்கோ கேட்கறதாம் தொலைவெள்ளி மங்கலத்துல, ஓ மணிவண்ணா ஓ மணிவண்ணான்னு கேட்டுட்டே போறதாம். இதெல்லாம் கேட்டு அங்க இருக்கிற மரங்கள்லாம், என்ன இந்த பொண்ணு பாவம், கத்துறதுக்கு கூட தெம்பில்ல, ஆனா இப்படி கத்தரா, இப்படி எக்கோ வரும்படியா கத்தராலே, இவளுக்கு என்ன கஷ்டமோ தெரியலையே, பெருமாளே அவளை போய் காப்பாத்துன்னு சொல்லி மரங்கள் கைகூப்பி வேண்டதாம் பெருமாளே. அப்படியும் பெருமாள் வரல. சரி, இத்தனை ஏங்கியும் பெருமாள் வரலையே, நமக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கிறதும் பெருமாளுடைய வேலை, நம்முடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பதும் பெருமாளுடைய வேலை. இவன் வந்தானாலே நமக்கு 2 காரியம் நடந்து போயிடும். ஏன்னா இவளுக்கு என்ன வரம் வேணும்? பெருமாள் வந்தா போறோம், அதுதான் இவளுக்கு வரும். இவளுக்கு எது கஷ்டம்? பெருமாளை பிரிஞ்சிருக்கிறது கஷ்டம். ஆக பெருமாள் வந்து இவ பக்கத்துல உட்கார்ந்தானா, இவளை சேர்த்து கட்டின்டானா, அல்லது இவளை தன்னுடைய திவதேசத்திற்கு கூட்டு சேவை சாதிச்சானா, இவளுடைய கஷ்டமும் தீர்ந்து போயிடும், இவ எதுக்கு ஆசைப்படுறாளோ அதுவும் நிறைவேறி போயிடும். இப்படி அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தின்னு சொல்லக்கூடிய 2மே பகவானுடைய சம்பந்தத்தினாலே இவளுக்கு கிடைச்சு போயிடும். அதனால மரங்கள்லாம் வேண்டிக்கிறதா, எம்பெருமானே அந்த குழந்தைய ஒண்ணு நீ போய் கட்டிக்கோ, இல்ல அவளை ஒன்னு எடுத்து கூட்டுக்கோன்னு சொல்லி மரங்கள் பிரார்த்தனை பண்றதாம். அப்படி மனசாட்சி இல்லாத மரங்கள் கூட இவளுக்காக பிரார்த்தனை பண்றச்ச, மனுஷாலா இருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்க வெஸ்டர்ன் இருக்கீங்களே திமிர் பிடிச்சவோ அடங்காதவோன்னு சொல்லி, இது சரியில்லைம்மா நீங்க பண்றது அப்படின்னு சொன்னா. இதோட 9வது பாசுரம் முடியறது. 10வது பாசுரத்துல எம்பெருமானுக்கு எப்போதும் பிரியாமல் பக்கத்திலேயே இருந்துண்டு சேவை பண்றவா ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவின்னு சொல்லக்கூடிய 3 பிராட்டிமார்கள். பெருமாளை எப்போதும் பிரியாம இருக்கிறவா யாருன்னா, தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார்னு சுவாமி தேசிகன் சொன்னது போல, எப்போதும் பிராட்டிமார்கள் பெருமாளை பிரியாம கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அவளை விடவும் பெருமாளை பிரியாம இருக்கிறவ யாருன்னா இந்த பராங்குஷ நாயகி, இந்த கருந்தடங்கண்ணி. ஏன்னா அவளுடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் பெருமாள் விஷயமானு சரணாகதி பண்ணிட்டாவோ. அப்படி பெருமாளுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற அவளை போய் ஏதோ போனோமா, திவ்ய தேசத்தை சேவிச்சோமா, பெருமாளை சேவிச்சோமா, வந்து நம்ம காரியத்தை பார்க்கலையோ அப்படின்னு சொல்றீங்களே. நீங்க பெருமாளையும் சேவிக்கிறீங்க, அதனால பெருமாளை சேவிச்சுட்டு வந்தா உங்களுக்கு காரியம் ஓடுறது. அவள் பெருமாளையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா, அதனால பெருமாளை தவிர வேற ஒன்னும் தெரியாது அவளுக்கு, அவ இப்படிதான் இருப்பா.
பிராட்டிமார்களுடைய நிலைமையும் இவன் நிலைமையும் ஒண்ணும். பிராட்டிமார்கள் பெருமாள் பக்கத்துல இருந்து அவனுக்கு சேவகம் பண்றது, அவனோட பேசுறது, அவனோட விளையாடுறதை தவிர வேற என்ன கண்டா? அதே மாதிரிதான் இவ இப்போ. அதனால நீங்க இதே மாதிரி இவளை மாறு திருந்து இப்படி வா அப்படி வான்னு போட்டு ஹிம்சை பண்ணிட்டே இருந்தீங்களானா பொறுத்து பொறுத்து பாப்போம். அவளால முடியலன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு எங்கேயாவது கண்ணுக்கு தூரமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறா தோழி. அப்போ பராங்குச நாயகியினுடைய தாயார் வயிறு பிடிக்கிறா. அம்மா, அந்த வாயை மட்டும் சொல்லாதே உன் வாயால. ஒரே பொண்ணும்மா, எனக்கு யாரும் இல்ல, அவளுக்கு நான், எனக்கு அவள். அவளும் என்ன விட்டுட்டு போயிட்டான், நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருமா. உன் வாயால அப்படி சொல்லாதேம்மா. அவ என்னோடய இருக்கணும். அவ என் பேச்ச கேட்கலன்னாலும் பரவாயில்ல, திமிர் பிடிச்சாப்புல இருந்தாலும் பரவாயில்ல, அடங்காமல் தெரிந்தாலும் பரவாயில்ல, இப்ப இருக்கிறத விட இன்னும் மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என் கண்ணுக்கு முன்னால என்னோட இருக்கணும். அவ இருக்கான்ற ஒரு சந்தோஷத்திலேயே நான் பாட்டுக்கு வாழ்வேன்னு சொன்னா. அம்மா, அது உங்க கையில தான் இருக்கு. எப்படின்னா, அவ தொலைவெள்ளி மங்கலம்னு சொல்றச்செல்லாம் நீங்களும் தொலைவெள்ளி மங்கலம்னு சொல்லி பாருங்க. அவ அந்த திசையை பார்த்து கை கூப்புற போதெல்லாம் நீங்களும் ஒரு முறை அந்த திசையை பார்த்து கை கூப்புங்க. அவள் தேவர்பிரான் அரவிந்தலோச்சனன் மணிவண்ணன் சொல்றச்செல்லாம் நீங்களும் சொல்லுங்க. உடனே அந்த எம்பெருமானிடத்திலே நம்மை போலே காதல் வசப்பட்ட ஒரு பெண் இங்க இருக்கிறா, அவளோட சேர்ந்து பாகவதாலோட கூட பகவானை அனுபவிக்கலாம் அப்படின்னு உங்களோட சகஜமா பேசிட்டு திரும்ப வேற பாசுரம் பாட ஆரம்பிச்சுடுவோம். அவள் இப்படி இருக்க மாட்டா. அதை விட்டுட்டு அவளை மாறுன்னு சொன்னா அவள் தன்னை மாய்த்து கொள்வாளே ஒழிய மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால இவ என்ன நினைச்சுட்டு இருக்கா தெரியுமா? தொலைவெள்ளி மங்கலத்துல பெருமாள் எதுக்கு வந்து 2 திருப்பதியில நின்றுட்டு இருக்கான், உட்கார்ந்துட்டு இருக்கான்னா, ஆழ்வார் திருநகரியிலே பராங்குஷ நாயகின்னு ஒரு பொண்ணு பிறக்க போறா. அந்த பொண்ணு கருந்தடங்கண்ணியா, கண்களாலே கவரக்கூடிய காந்த கண்ணழகியா, அத்தனை அழகா இருப்பா. அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருந்து இந்த ஊர்ல இருக்கிற பராங்குஷ நாயகியை பாக்குறதுக்காகவே எதிர்பக்கத்துல இருக்கானாம் பெருமாள். ஏன் பெருமாள் பக்கத்து ஊர்லயோ இந்த பக்கத்து ஊர்லயோ இருந்தானா ஒரே லைன்ல இருந்தா பொண்ணை பார்க்க முடியாதோன்னு எதிரெதிரில் இருக்கிறதுனால கரைக்கு அந்த பக்கம் இருந்து பெருமாள் பார்ப்பானா, வடகரையில இருந்து பெருமாள் பார்ப்பானா, தென்கரையில இருந்து இவ பார்ப்பாளாம். இப்படி இவளை காதலித்து கரம் பிடிப்பதற்காகவே பெருமாள் அந்த திவ்யதேசத்துல இவளுக்காகவே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ஐயந்தை மாநகரில் அமர்ந்தன எமக்காய். சுவாமி தேசிகன் திருவகீந்திரபுரம் தேவநாதனிடத்திலே காதல் தலையெடுத்து தேசிக நாயகியாக மாறி என்ன சொன்னார்? ஐயந்தை மாநகரில் அமர்ந்தனை எமக்காய். சுவாமி தேசிகனுக்கு முன்னால எத்தனை ஆழ்வார்கள் அந்த எம்பெருமான மங்களாசனம் பண்ணினா, அதுக்கு முன்னால ரிஷிகள்லாம் பண்ணினா, பூமாதேவி ஆதிசேஷன் எத்தனை பேர் அந்த எம்பெருமான சேவிச்சவா. ஆனா இவர் என்ன சொல்றார்? இந்த தேசிக நாயகி என்ன சொல்றா? திருவேந்திபுரத்துக்கு தேவநாதன் ஏன் வந்தான்னா தேசிக நாயகியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே வந்து நின்றுட்டு இருக்கானோ. அந்த மாதிரி கருந்தடங்கண்ணின்னு சொல்லக்கூடிய பராங்குஷ நாயகியை கல்யாணம் பண்ணிக் கொள்வதற்காகவே தேவபிரான் அரவிந்தலோச்சனன் வந்து ரெட்ட திருப்பதியில் இருந்துருக்கான்னு சொல்றா இந்த பாட்டுல. என்ன ஒரு ஆச்சரியமான அனுபவம். முக்கூர் அழகிய சிங்கர் சாதிப்பறான். ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை ஐசிங்கர் தானே கட்டினார். அதுக்கு முன்னால மொட்டை கோபுரமா தானே இருந்தது. அப்போ எல்லாம் கேட்டாலாம், சுவாமி ராஜகோபுரம் கட்டுறீங்க சரி, ஆனா எதுக்கு ஆசியாவிலேயே பெரிய ராஜகோபுரம்னு 216 அடின்னு இத்தனை பெரிய ராஜகோபுரம் கட்டுறங்கோ, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா, ஏதான விசேஷமான அர்த்தம் உண்டான்னு கேட்டாராம். அதுக்கு 2 அர்த்தம் சொல்றேன், 2 அனுபவம் சொல்றேன். ஒன்னும் சாதாரணமான அர்த்தம். இந்த ஊருக்கு பெரிய கோயில்னு பேரு, பேருக்கு ஏத்த மாதிரி கோயிலும் பெருசு, மதில் சுவர்களுக்கெல்லாம் பெரிய மதில்னு பேரு. இந்த மாதிரி பெரிய மதில் சுவர்கள் ரொம்ப குறைவாதான் இருக்கு. பெருமாளுக்கு பெரிய பெருமாள், தாயாருக்கு பெரிய பிராட்டியார், பெருமாள் அம்சேர சாப்பாட்டுக்கு பெரிய அவசரம்னு பேரு, பெருமாளுக்கு சாதிக்கிற மணிக்கு பெரிய மணின்னு பேரு. அந்த மாதிரி எல்லாமே பெரிய பெரிய பெரியன்னு பெருசாவே இருக்கும் இந்த பெரிய கோவில்ல. அந்த மாதிரி பெருமாளுடைய கோபுரமும் மற்ற கோபுரங்களை எல்லாம் விட பெருசா இருக்கணும், பெரிய கோபுரமா இருக்கணும்ன்றதுக்காக இத்தனை அவசரமா கட்டினேன்னு ஒன்னும். இது சாதாரண அனுபவம். விசேஷமான அனுபவம் என்னன்னா, நம்ம விஷ்ணு ஆலயங்களிலே தேசங்களிலே ஸ்ரீரங்க ராஜகோபுரம் கட்டுறதுக்கு முன்னால வசந்த ராஜகோபுரம் அப்படின்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னதியினுடையதான ராஜகோபுரம். அது 180 இல்ல 170 என்னமோ அடின்னு ஒசரம் சொல்றா. அதை விட ஒசரமா கட்டணுமா ரங்கநாதனுடைய கோபுரத்தை. ஏன்னா கல்யாண பொண்ணு கொஞ்சம் ஒசரம் குறைவா இருக்கணும், கல்யாண பையன் கொஞ்சம் ஒசரம் ஜாஸ்தி இருக்கணும். பையனும் பொண்ணும் சமானமா இருந்தாலோ இல்ல பொண்ணை விட பையன் குள்ளமா இருந்தாலோ ஜோடி பொருத்தம் நன்னா இருக்காது. பொண்ணு கொஞ்சம் ஒசரம் கம்மியா இருக்கணும், பையன் கொஞ்சம் ஒசரம் ஜாஸ்தியா இருக்கணும்.
அந்த மாதிரி தான் இருக்காளாம் ஆண்டாளும் நம்பெருமாளும். ஆண்டாளுடைய ராஜகோபுரம் 170 அடி 180 அடி உசரம்னா அதை விட உசரமான ராஜகோபுரம் ரங்கநாதனுடையதா இருந்தால் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்து மேல நின்றுண்டு ஆண்டாள் ரங்கநாதனையே பார்த்துட்டு இருப்பலாம். ரங்கநாதன் நம்பெருமாள் ஸ்ரீரங்க ராஜகோபுரத்து மேல இருந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளையே பார்த்துட்டு இருப்பானா. அப்படியே இவர்கள் காதலித்துக் கொள்வார்கள், காதல் பரிமாற்றம் நடக்கும். அதுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூரை காட்டிலும் உசரமா இந்த கோபுரத்தை கட்டுறேன்னு ஐஷங்கர் சாச்சாரம். இதுதான் அனுபவம். இப்படித்தான் அனுபவித்து கைங்கரியங்கள் பண்ண வேணும். அந்த மாதிரி இந்த பொண்ணும் தனக்காகவே பெருமாள் அங்க வந்து எழுந்தருளி இருக்கிறான்னு நினைக்கிறா. அதனால இவ சாதாரண பொண்ணல்ல, சாட்சாத் பிராட்டிமார்களுக்கு சமமானவள் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்ல போறா. 10வது பாட்டுல பின்னை கொள் நிலமாமகள் கொள் திருமகள் கொள் பிறந்திட்டால் எண்ணமாயங்கொளோ இவள் நெடுமால் என்றே நின்று போவுமால் முன்னி வந்தவன் நின்று இருந்து உறையும் தொலைவில்லி மங்கலம் சென்னியால் வணங்கும் அவ்வூர் திருநாமம் கேட்பது சிந்தையே. இவள் இந்த பொண்ணோ, இந்த பராங்குஷ நாயகி நெடுமால் என்றே நின்று போவும். நீண்ட காதலை உடைய உசரமாக இருக்கக்கூடிய திருமாலே ஸ்ரீமன் நாராயணா என்றே கூவும். அப்படி கூவி கூவி அழைக்கிறார் அவனுடைய திருநாமத்தை. முன்னி வந்து நின்று இருந்து அவன் உரையும் தொலைவில்லி மங்கலம். இந்த பராங்குச நாயகியை கைப்பிடித்து கல்யாணம் பண்ணிக் கொள்வதற்காக முன்னி வந்து இவளுக்கு முன்னாலேயே அந்த திவதேசத்திற்கு திருத்தொலைவில்லி மங்கலத்திற்கு வந்து இவளுக்காக இவளுக்கு முன்னாலே அங்கு வந்து பிறந்து நின்று இருந்து தேவர பிரானாக நின்ற திருக்கோலத்திலே நின்று அரவிந்தலோச்சனாக அமர்ந்த திருக்கோலத்திலே இருந்து அல்லது நின்றிருந்துன்னா சாஸ்வதமாக அந்த திவதேசத்திலே கோயில் கொண்டு அவன் உரையும் தொலைவில்லி மங்கலம் அப்படின்னா இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே இவளுக்கு முன்னாலேயே வந்து பெருமாள் அமர்ந்து கொண்டும் நின்று கொண்டும் சேவை சாதிக்கக்கூடிய நித்தியவாசம் பண்ணக்கூடிய அந்த திருத்தொலைவில்லி மங்கலம்னு சொல்லக்கூடியதான திவ்யதேசத்தை தென்னியால் வணங்கும். கையை கூப்பி சேவிக்கிறது மட்டுமல்லாமல் தலையை அப்படி தரையில வச்சு சேவிக்கிறார். தலையை தரையில முட்டி சேவிக்கிறதுன்னா உடம்புல தலைன்னு சொல்லக்கூடிய சிரசு அதுதான் உத்தமமான பாகம். அந்த தலையை தரையில வச்சு சேவிக்கிறச்ச நம்ம உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் தரையில வச்சு சேவிக்கிறதா சமானம். இப்போ திருமலை இருக்கக்கூடிய திசையை நோக்கி தலையில தரையை முட்டிண்டு சேவிக்கிறோம்னா அப்போ திருவேங்கட மலையை திருவேங்கடமுடையானை அலர்மேல் மங்கை நாச்சியாரை எப்படி வந்து திரிகரணங்களாலே சரணாகதி பண்றோம்னு அர்த்தம். அந்த மாதிரி முதல்ல திருத்தொலைவில்லி மங்கலம் இருக்கக்கூடிய திசையை உத்து பார்த்துட்டு இருந்தா, அப்புறம் திருத்தொலைவில்லி மங்கலம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி கைகூப்பிண்டே இருந்தா, இப்போ திருத்தொலைவில்லி மங்கலம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி தலையாலே வணங்குறா. சென்னின்னா தலை, சென்னியால் வணங்கும் தலையாலே வணங்குகிறாள். புருஷா எப்படி சேவிக்கிறோம்? நெடுஞ்சான் கிடையா ஒரு கொம்ப தண்டத்தை கீழே போட்டது போல தண்டன் சமர்ப்பிக்கிறதுன்னு அப்படி கொம்ப கீழே போட்டா எப்படி அப்படி 100% கீழே விழுறதோ அந்த மாதிரி புருஷா சேவிக்கிறோம். ஸ்திரீகள் எப்படி சேவிக்கிறா? தலை அப்படி தரையில முற்றாப்புல பஞ்சாங்க பிரணாமம் தானே பண்றா. இப்ப இந்த பராங்குஷ நாயகின்னு சொல்லக்கூடியவள் பெண் தானே, நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய புருஷன் அல்ல அவள். பராங்குஷ நாயகி கருந்தடங்கண்ணின்னு சொல்லக்கூடிய பொண்ணு. அவ எப்படி சேவிக்கணும்? பஞ்சாங்க பிரணாமமா தலைய தரையில முட்டிதான் சேவிக்கணும். அப்படி சேவிச்சுட்டு இருக்கா. இப்போ நாம அப்படியே ஒரு திவதேசத்துக்கு போயிட்டு இருக்கோம். வழியில வரக்கூடிய திவதேசங்களை எல்லாம் கண்ணால பாக்குறதும் கையை கூப்பிடுறதும், முடிஞ்சா காரை விட்டு இறங்கியோ பஸ்ஸை விட்டு இறங்க முடிஞ்சா இறங்கியோ கீழே விழுந்து சேவிக்கிறதும் நமக்கு பிராப்தம். ஆமா, எங்க ரோட்ல இறங்கி சேவிச்சுண்டு அப்படின்னு நினைக்கிறது அது வேற. கிராமப்புறமான திவதேசங்களுக்கு எல்லாம் போறச்ச சேவிக்க பிராப்தம் கிடைச்சது, உடம்பு நன்னா இருக்கு, சேவிக்க முடியறதுன்னா சொந்த வண்டியா இருந்தா இன்னும் சௌகரியம். ஒரு க்ஷணம் இறங்கி நிழலா பார்த்து அப்படி விழுந்து சேவிக்கிறது. அந்த மாதிரி திருத்தொலைவில்லி மங்கலம் இருக்கக்கூடிய திசையை பார்த்து தலையால விழுந்து சேவிக்கிறாளாம். அவ்வூர் திருநாமம் கேட்பது சிந்தையே. அந்த திருத்தொலைவில்லி மங்கலத்தின் திருநாமத்தை பிறர் சொல்லும் போது அதை காதாலே கேட்டால் அத்தனை சந்தோஷமா இவளுக்கு. இவள் தொலைவில்லி மங்கலம்னு சொல்லிட்டு இருக்கிறது பெருசு இல்ல. அதனால வரக்கூடிய சந்தோஷத்தை விட யாரானும் போறவா வரவா அவா தொலைவில்லி மங்கலம்னு சொன்னா அதை கேட்கறச்சா அத்தனை சந்தோஷமா இருக்கான் அவளுக்கு. தன் மனசுக்கு பிடித்த எம்பெருமானுடைய திருநாமத்தை அவனுடைய திவ்ய தேசத்தை யார் சொன்னாலும் அதை காதால கேட்டா அத்தனை சந்தோஷப்படுறாளாம். அத்தனை தூரம் அந்த எம்பெருமானிடத்திலும் அந்த திவ்ய தேசத்தின் பேர்லயும் காதல் முத்தி போயிடுத்து இவளுக்கு.
இப்படி எல்லாம் யார் இருப்பா? ஒரு கணவன் பெயரையோ, கணவனுடைய சம்பந்தப்பட்ட ஊர் பெயரையோ, கணவனுடைய சின்னங்களையோ, அவனுடைய குணங்களையோ, பெருமையையோ சொன்னா யார் சந்தோஷப்படுவா? மனைவி தானே சந்தோஷப்படுவா. அந்த மாதிரி பெருமாளை பத்தி இதெல்லாம் சொன்னா யார் சந்தோஷப்படணும்? ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி தானே சந்தோஷப்படணும். ஆனா அவளை காட்டிலும் வசந்து இப்படி சந்தோஷப்படுறாளேவோ, அதனாலே இவள், அம்மா உங்க பொண்ணு இல்ல, நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து, இவன் நிச்சயமா உங்களோட பொண்ணு இல்ல. இவ யாருன்னா பின்னைக்குள் நப்பின்னைன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணாவதாரத்திலே நப்பின்னையாக பிறந்த நீலாதேவியினுடைய அம்சமாக இவள் இருக்கலாம். நிலமாமகள் கொள் பூமி பிராட்டியினுடைய அம்சமாக இவள் இருக்கலாம். திருமகள் கொள் சாட்சாத் பெரிய பிராட்டியார்னு சொல்லக்கூடிய லட்சுமி தேவியினுடைய அம்சமாக இவள் இருக்கலாம். மொத்தத்துல பெருமாளுக்கு 3 பிராட்டிமார்கள் ஸ்ரீவைகுண்டத்துல. அந்த ஸ்ரீ பூமி நீலாதேவி 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பராங்குஷ நாயகியா கருந்தடங்கண்ணியா வந்து பிறந்திருக்கா. அப்படி இல்லைன்னா இத்தனை தூரம் பெருமாளுடைய ஊரையும் பேரையும் சொன்னால் அப்படி கை கூப்புறதும், வெறிச்சு பாக்குறதும், புலம்புறதும், கத்துறதும், அழறதும், விழுந்து சேவிக்கிறதுமா இருக்க மாட்டா. அதனால நிச்சயமா இவ உங்க பொண்ணு இல்ல. ஸ்ரீதேவியோ, பூதேவியோ, நீலாதேவியோ தான் இவள். பிறந்திட்டால் அப்படின்னா பிறந்துட்டா. ஸ்ரீதேவியோ, பூமிதேவியோ, நீலாதேவியோ பராங்குஷ நாயகியா பிறந்துட்டா அப்படின்னு ஒரு அர்த்தம். பிறந்து இட்டால் அப்படின்னு பிரிச்சா, இவள் அவதாரம் பண்ணி யாரு? பராங்குஷ நாயகின்னு சொல்லக்கூடிய கருந்தடங்கண்ணி பிறந்து ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி 3 பேரையும் பின்னாடி தள்ளுட்டாலாம். எதுல? பெருமாள் மேல இருக்கக்கூடிய காதல்ல. ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி 3 பேருக்கும் பெருமாள் மேல காதல் அதிகமா, பராங்குஷ நாயகிக்கு காதல் அதிகமானா சந்தேகமே இல்ல, பராங்குஷ நாயகியினுடைய காதல் தான் பெருசுன்னு சொல்லிடலாமா கண்ணை மூடிண்டு. அந்த மாதிரி பின்னாலே பிறந்த இவள் முன்னாலே பிறந்த அவ 3 பேரையும் காதல்னால ஓர்ந்துட்டாலாம். அத்தனை தூரம் ஆச்சரியமான காதலோட கூட அந்த எம்பெருமானிடத்திலே இருக்கிறாள். அதனால் ஒன்னும் அந்த 3 தேவிமார்களே இவளா பிறந்திருக்கணும், இல்ல அவ 3 பேரோட இவ வசத்தியா இருக்கணும். எண்ணமாயம் கொள் பிராட்டிமார்களை விட ஒரு பொண்ணுக்கு காதல் அதிகமா இருக்குன்னா இது எத்தனை ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை பண்ணினவன் யாருன்னா அந்த எம்பெருமான் தான் அப்படின்றது இந்த 10வது பாசுரத்தினாலே சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் பராங்குஷ நாயகி தன்னுடைய காதலனை நாயகன் அனுபவிச்சுண்டு வந்தா. இந்த 10வது பாசுரத்தோட பராங்குஷ நாயகி கொஞ்சம் மௌனம் காக்கிறாள், இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கிறாள். 11வது பாசுரத்துல அந்த பாசுரத்தை வந்து பாடுறது யாருன்னா சுவாமி நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய புருஷன், சுவாமி நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரியர். இப்ப பராங்குஷ நாயகின்னு சொல்லக்கூடிய பொண்ணு பாடல, நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய ஒரு புருஷர், ஆண்மகன், ஒரு ஆழ்வார், ஒரு ஆச்சாரியன் பாடுறார். இந்த பதிகத்துக்கான பலன் பல ஸ்ருதியை சொல்றார். இதிலே பெருமாளுக்கும் தனக்குமான உறவு என்னன்னு சொல்ல போறார் ஆழ்வார். இத கேட்டோமானா இந்த 10 பாசுரமா பராங்குஷ நாயகியா நம்மாழ்வார் பெண் தன்மையிலே பெருமாளை அனுபவிச்சதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா ஒரு உறவை சொல்ல போறார். அது என்னன்னு பார்க்கலாம். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்று அடைந்தவன் குருகூரவர் ஷடகோபன் முந்தையாயிரத்துள் இவை தொலைவில்லி மங்களத்தை சொன்ன செந்தமிழ் 10 வல்லார் அடிமை செய்வார் திருமாலுக்கு. என்ன பலன் சொல்லியிருக்கார் இந்த பதிகத்துக்கு? இந்த 10 பாசுரங்களை சொல்றவா, உணர்ந்து ஓதக்கூடியவர்கள், அர்த்தானுசந்தானம் பண்றவா அடிமை செய்வார் திருமாலுக்கு, எப்போதும் பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு பலன் சொல்லிட்டார். இந்த பாசுரங்கள் யார் பாடின தெரியுமா? சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்று அடைந்த வன்குருகூரவர் ஷடகோபன். வன்குருகூரவர் ஷடகோபன் அப்படின்னா வள்ளல் தன்மையுடைய திருக்குருகூர்னு சொல்லக்கூடியதான ஆழ்வார் திருநகரியை சேர்ந்த ஷடகோபன் சொல்லக்கூடிய நம்மாழ்வார். திருவள்ளூர் ராகவன், காஞ்சி வரதன், திருமலை சீனிவாசன் அப்படின்னு எல்லாம் சொல்றது போல வன்குருகூர் ஷடகோபன் அப்படின்னா ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் அர்த்தம். இவர் எப்பேற்பட்டவரா? சிந்தாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்று அடைந்தவராம். இந்த ரெட்ட திருப்பதியில் இருக்கிற பெருமாள் இருக்காரே தேவபிரான், அவர் தான் நம்மாழ்வாருக்கு தாயும் ஆவார் தந்தையும் ஆவார். அம்மா அப்பா 2 பேருமே அவர் தான். அவளை எப்படி அம்மா அப்பான்னு சொல்றார்? வெறும் வாயால சொல்லல, மனசால மட்டும் நினைச்சுக்கல, மனசுலயும் நினைச்சுக்கிறார், வாயாலையும் சொல்றார், நடந்துக்கிறதா அப்படிதான் நடந்துக்கிறார். அதனாலே திரிகரண சுத்தியோட மனோவா காயங்களாலே உள்ளம் உரை செயல் உள்ளையும் 3ஆலே
இந்த தேவபிரான் தான் தனக்கு தாயார் தகப்பனார் அப்படின்னு தன்னை பெத்தவாளா சொல்லிக்கிறார். இதுவரைக்கும் ஆமடையான்னு சொல்லிட்டு வந்தவர், காதலன்னு சொல்லிட்டு வந்தவள் இப்போ தன்னை பெற்ற தாயும் தகப்பனும்னு சொல்றா. இது என்ன? இந்த 1ஆம் பாட்டுல இருந்து 10ஆம் பாட்டு வரைக்கும் பிரேமத்தில் பேசின பெண் பேச்சு, பெருமாள் மேல இருக்கக்கூடிய காதலினாலே பேசின ஒரு பெண்ணினுடைய பேச்சு. இப்போது ஞானத்தில் பேசின தன் பேச்சு. தான் ஆழ்வார், தான் விஸ்வக்சேனருடைய அம்சம், தான் பெருமாளுடைய ஒரு அவதாரம், தான் அவதாரம் பண்ணினது வேதத்தை தமிழிலே பாடி எல்லோரையும் மோட்சத்துக்கு அனுப்புவதற்காக. அப்படி வந்துட்டு நாமளே பெருமாளை காதலிச்சுண்டு நாமளே அனுபவிச்சுட்டு இருந்தோமானா யார் இவாளெல்லாம் திருத்தி கரை சேர்க்கிறது? ஆகையினாலே இவாளுக்கு பெருமாளை அடக்கூடிய வழியை நாம சொல்லணும். இவா எப்போதும் பெருமாளை பிரியாம கைங்கரியம் பண்ணக்கூடியதான ஒரு உபாயத்தை நாம காட்டணும். அப்படின்னு கான்சியஸ்னஸுக்கு வந்து தான் ஒரு ஆழ்வார், தன்னுடைய காரியம், தன்னுடைய அவதார நோக்கம் திவ்ய பிரபந்தம் பாடுவது, ஜனங்களை எல்லாம் பெருமாள் பக்கம் திருப்புறது அப்படின்னு உணர்ந்து கொண்டவராக ஆழ்வாராக பலன் சொல்றார். இந்த 10 பாசுரத்தையும் பக்தியோட சொல்றவர்கள் எப்போதும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான மோட்சம் போவார்கள். அங்க எப்போதும் எம்பெருமானை பிரியாமல் கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பார்கள்னு பலன் சொல்றார். இதுல ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா, எப்படி இந்த 10 பாசுரத்தை சொல்லணும்னா, இவர் எப்படி சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் அந்த பெருமாளையே தந்தை தாயின்னு நினைச்சுட்டு சொன்னாரோ அந்த மாதிரி நம்மளும் சொல்லணும். நம்ம அம்மா பேர் தெரியும், அப்பா பேர் தெரியும், இருந்தாலும் இந்த சரீரத்துக்கு அவ தாயார் தோப்புனாரே ஒழிய இந்த ஆத்மாவுக்கு தாயார் தோப்புனார் பெருமாள் பிராட்டி தான். அதை மனசால நினைச்சுக்கணும், வாயாலையும் சொல்லணும், செயல்னாலையும் காட்டணும். அப்படி சீகரண சுத்தியோட கூட அந்த பெருமாள் தேவர் பிரான் விஷயமான பக்தியோடு கூட இந்த 10 பாசுரங்களை சொன்னால் எப்போதும் அவனை பிரியாமல் அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான அதாவது மோட்சம் நமக்கு கிடைக்கும்னு சொல்றார். இப்போ சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்று அடைந்த வன்குருகூரவர் சடகோபன் வரைக்கும் அர்த்தம் சொல்லி எடுத்து, முந்தை 1000த்துள் இவை தொலைவெள்ளி மங்கலத்தை சொன்ன செந்தமிழ் 10 வல்லார் அடிமை செய்வார் திருமாலுக்கு. தொலைவெள்ளி மங்கலத்தை சொன்ன செந்தமிழ் அப்படின்னா திருத்தொலைவெள்ளி மங்கலம்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தை பத்தி பாடின செம்மையான தமிழிலான 10 பாசுரங்கள் இவை. வல்லார் இதை அனுசந்திப்பவர்கள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவா. இதுல முக்கியமான விஷயம், 1000த்துள் அப்படின்னா 1000 பாசுரங்களான திருவாய்மொழியில் இந்த 10 பாசுரத்தை சொல்றவாளுக்கு கைங்கரிய பிராப்தின்னு சொன்னார். இதுல முக்கியமான உயிர் நாடியான ஒரு வார்த்தை என்னன்னா முந்தை அப்படின்ற வார்த்தை. முந்தை அப்படின்னா அனாதியான, ஏதோ இன்னைக்கு நம்மாழ்வார் பிறந்து இந்த பாசுரங்களை பாடல, இந்த பாசுரங்கள் ரொம்ப காலமாவே இருந்துட்டு இருக்கு, அனாதியா இருக்கு. பெருமாள் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி இந்த பாசுரங்கள் இருந்துட்டு இருக்கு. எப்படி இருக்கு? வேற பாஷையில வேற வடிவத்தில் இருக்கு. அது எதுன்னா வேதங்கள். நம்மாழ்வாருடைய பட்டம் என்ன? வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு ஆழ்வாருக்கு திருநாமம். எய்தற்கு அரிய மறைகளை 1000 இன்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபன் அமுதனார். புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய வேதங்களை எல்லாம் இனிய தமிழ் பாசுரங்கள் 1000 பாசுரமா பாடுறதுக்காக தான் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணாராம். திருவாய்மொழி பாடுறதுக்காக தான் நம்மாழ்வார் அவதாரம். அப்போ இவர் பாடின இந்த பிரபந்த பாசுரங்கள், திருவாய்மொழி 1000 பாசுரங்கள் இவர் புதுசா பாடினதில்லை, அனாதி காலமா இருந்துருக்கிற வேதங்கள். அந்த வேதங்களையே பக்தி தோய்ந்து காதல் தோய்ந்து இனிமையான தமிழ் மொழியிலே இவர் பாடுகிறார். அதனாலே வடமொழின்னு சொல்லக்கூடிய சம்ஸ்கிருதத்திலே இருக்கக்கூடிய வேதங்கள் இவர் வாயாலே தமிழ்ல வரத ஆசைப்பட்டு பெருமாள்கள்லாம் புளிய மரத்தடியில வந்து காத்துன்றிருந்து பாட்டு வாங்கிட்டு போனா அப்படின்னு அனுபவிக்கிறார். அந்த எம்பெருமானை தாயார் தோப்பனார்னு சொன்னது எப்படி அப்படின்னா, மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் அப்படின்னு ஆளவந்தார் சொன்னாரே, அந்த மாதிரி மாதா நிருசிம்மஸ்ச பிதா நிருசிம்மஹ அப்படின்னு பெருமாளே நமக்கு எல்லா விதமான உறவுகள்ல முக்கியமான உறவு யார்? ஒருத்தனுக்கு தாயும் தகப்பனும். அப்ப தாயும் தகப்பனுமான முக்கியமான உறவே நமக்கு பெருமாள் தான் சொன்னா எல்லா உறவுகளும் நமக்கு பெருமாள் தான். ஒரு பாகவதனுக்கு எல்லா விதமான உறவும் பெருமாள் தான். அந்த மாதிரி எப்போதும் தேவபிரானையே நினைச்சுட்டு இருக்கிற நம்மாழ்வாருக்கு எல்லாம் தேவபிரான் தான் அப்படின்றத இங்க காட்டினார். அதே மாதிரி நாமளும் எல்லா உறவுகளும் நமக்கு பெருமாள் தான். மற்ற உறவுகள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தா, இப்ப இருக்கா, நாளைக்கு இருப்பா, ஆனா என்னைக்கும் இருக்க போறவன் எம்பெருமான் ஒருவனே அப்படின்னு பகவானுடையதான நிலைத்து நிற்கக்கூடிய அந்த நீண்ட நெடுங்கால உறவை நினைச்சுண்டு
அவனே நமக்கு பந்துன்னு சொல்லி அவனையே தாயார் தோப்பனாராக நாம் எல்லாம் பாவித்து அவனிடத்திலே தீர்க்கமாக சரணாகதி பண்ணினோமானால் அவனுடைய கைங்கரியம் நமக்கு பிராப்தமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துக்கு ஆழ்வார் பலன் சொல்றார். இதுல பிரதானம் முந்தைய 1000 ஏற்கனவே இருக்கக்கூடிய வேதத்தை 1000 தமிழ் பாசுரங்களா மாத்திருக்கார் அப்படின்றதுதான் விஷயம். இப்படி ஆச்சரியமா ஆழ்வார் சொல்லியிருக்கார். ஒரு சந்தேகம் வரணும், முதல் 10 பாட்டு வரைக்கும் ஒரு பொண்ணா இருந்துட்டு ஆமடியான்னு சொன்னவர் கடைசி பாட்டுல புருஷனா மாறி தாயார் தோப்பனார்னு சொல்றதுக்கு என்ன காரணம், திடீர்னு ஏன் புத்தி மாறி தாழ்வாருக்கு அப்படின்னா அதுக்கு சுவாமி சாதிக்கிறார், சித்தவிருத்திகள் எம்பெருமான் திருவுள்ளத்திற்கிணங்க நொடிக்கு நொடி மாறா நிற்கும். பகவான் பண்ற அனுகிரகத்தினாலதான் இவர் ஆழ்வாரானார். பகவான் மயர்வர மதிநலம் அருளினபடியினாலேதான் இவர் ஆழ்வாரானார். அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். இங்க இதுவரைக்கும் தன் மேல ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய காதலை தான் காதால கேட்டு அந்த பாசுரத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சானால இதுவரைக்கும் ஆழ்வார பராங்குஷ நாயக்கியா வச்சுட்டு இருந்தான். அந்த காதல் வெளிப்படும்படியா 10 பாசுரம் கேட்டு வாங்கிட்டு சந்தோஷப்பட்டான் பெருமாள். இப்போ இவர் ஆழ்வாரா பிறந்த காரியத்தை இவரும் மறந்துட்டார், நாமளும் மறந்துட்டோமே, இவர் உலகத்துக்கு உபதேசம் பண்ணணும். அதனால இவர் ஒரு புருஷனா ஒரு ஆச்சாரியனா மோட்சம் போகக்கூடிய வழியை சொல்லணும். இப்போதைக்கு பராங்குஷ நாயக்கிய கொஞ்ச நேரம் மறைச்சு வைக்கலாம்னு சொல்லி நம்ம ஆழ்வாரா மாத்திட்டான் பெருமாள். இந்த ஆழ்வார் மனசுல இருக்கக்கூடிய பெருமாள் அந்தர்யாமி பராங்குஷ நாயகி அப்படின்ற நினைப்பை மறக்கடிச்சு சுவாமி நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியனா அவரை ஞாபகப்படுத்திட்டான். அப்போ தானான தன்மையில் தான் எதுக்கு வந்தாரோ அந்த காரியத்தை பண்றதுக்காக இந்த உபதேசம் பண்றார். இப்படி ஆழ்வாருக்கு எந்த எண்ணம் வந்தாலும் அது எம்பெருமான் ஏற்படுத்தின எண்ணமே அப்படின்றது இங்கே சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இந்த அத்தியாச்சரியமான பாசுரங்கள் எல்லாம் நமக்கு எம்பெருமானுடைய திருவடியை அவன் கைங்கரியத்தை ஏற்றத்தரும் என்பதில் சந்தேகமில்லை. அவன் ஒருத்தனையே ஆழ்வார போல தாயார் தகப்பனாராக நினைத்து சரணாகதி பண்ணி இந்த பாசுரங்களை எல்லாம் சொன்னால் போதும், அதெல்லாம் கிடைக்கும். கடைசியா பிள்ளை பெருமாள் ஐயங்காருடையதான பாசுரம், வாயும் மனைவியர் பூமங்கையர்கள் எம்பிரார்க்கு ஆயுதங்கள் ஆழி முதல் 50 தூய தொலைவில்லி மங்களம் ஊர் தோள் புருவம் மேனி மலைவில் இமம் கலந்தவான். எம்பிரார்க்கு எம்பெருமானுக்கு என்னுடைய சுவாமிக்கு வாயும் மனைவியர் பூமங்கையர்கள், எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய தேவிமார்கள் தர்மபத்னிகள் யார் தெரியுமா? பூமங்கையர்கள். அதாவது பூமங்கை அப்படின்னா தாமரை பூவிலே பிறந்து தாமரை பூவிலே வசிக்கிற ஸ்ரீதேவி. பூமங்கை அப்படின்னா பூமங்கை அதாவது பூமாதேவி. இந்த திவ்யதேசத்திலே அரவிந்தலோச்சனன் சொல்லக்கூடிய பெருமாள் வலது பக்கம் ஸ்ரீதேவி இடது பக்கம் பூமி தேவியோட இருக்கார். அததான் சொல்றாரு இங்க வாயும் மனைவியர். இந்த அரவிந்தலோச்சனனுக்கு பொருத்தமான தேவிமார்கள் பூமங்கைன்னு சொல்லக்கூடிய திருமகளும் பூமங்கைன்னு சொல்லக்கூடிய பூமி பிராட்டியும். அவனுக்கு ஆயுதங்கள் ஆழி முதல் 50 அதாவது சக்கரம் சங்கம் முதலான பஞ்சாயுதங்கள் அவனுடைய ஆயுதம். அவனுடைய ஊர் எது அப்படின்னா தூய தொலைவில்லி மங்கலம், பரிசுத்தமான திருத்தொலைவில்லி மங்கலம். தோள் புருவம் மேனி இதெல்லாம் எதுன்னா மலை வில் இமம் கலந்தவான். அப்படின்னா பெருமாளுடைய தோள் எப்படி இருக்குன்னா மலை போலே கம்பீரமா மிடுக்கா கடினமா இருக்கான். பெருமாளுடைய தோல் மலையாட்டமா இருக்கான், அழகா இருக்கான் அப்படி கம்பீரமா. பெருமாளுடைய புருவம் எப்படி இருக்குன்னா வில் ஆட்டமா வளைஞ்சு அழகா இருக்கான். பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா குளிர்ச்சியான ஆகாசத்தை போல இருக்கான். அதாவது ஆகாசம் எப்ப குளிர்ச்சியா இருக்கும்? மழை வர சமயத்துல குளிர்ச்சியா இருக்கும். மழை பொழியக்கூடிய ஆகாசம் போலே குளிர்ந்ததாக எம்பெருமானுடைய திருமேனி இருக்கிறது. அதனால இப்படி அழகாக குளிர்ச்சியாக ஆயுதங்களோடும் பிராட்டிமார்களோடும் இந்த திவ்ய தேசத்திலே சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமானே நமக்கெல்லாம் கதி அப்படின்னு பிள்ளைப்பெருமாளையங்கார் காட்டி கொடுக்கிறார். ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணியுத்தரே தட்டே கிந்திரிணி மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்கலம். ஸ்ரீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.